Okay, good. Okay, welcome all. ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னா ஃபைன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. அண்ட் யுகேஸ்வரி ஐ திங்க் ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களது நான் அன்லாக் பண்ணி யுகேஸ்வரி குமாரசாமி. ஓகே ஃபைன். உங்களது அன்லாக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ யூ கேன் சேட் பண்ணலாம். நீங்கள் வந்து சேட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் வாட் இஸ் இட் மைக் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுங்க, எனக்கு கேட்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். Okay, if any issues, fine. Good evening, exactly, fine, super. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து குட். ஓகே ஃபைன். ஏன்னா ஹேண்ட் ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லாக்ல இருக்கும். என்ன ஓகே ஜெனின்றவங்களும் பண்ணியிருக்காங்க, ஃபைன். நீங்க கேட்கலாம், கமெண்ட்ல பண்ணலாம், இல்லை டேரக்டா நீங்க பேசுறீங்கன்னா கேட்கும். பட் ஆனால் எல்லாருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன், ஃபைன். அது லாக்ல இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பேசுறது கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் அன்லாக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுறது எல்லாமே வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மெஷ் ஆயிடும். எல்லா காலையும் ப்ராப்பரா இருக்க முடியாது. அடேபிள் டு சிஎஸ்டி, யா ஃபைன். ஆக்சுவலி அது ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட். பிகாஸ் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஏதோ சம்திங் சொன்னாங்க, என்னன்னே புரியல. பிகாஸ் நான் செட் எல்லாம் ஏன்னா முன்னாடி ஸ்டாஃப் என்ன எடுத்தோம் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணேன். பட் த திங் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ், ட்ரை பண்றீங்க போல பேசுறதுக்கு. ஏன் எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க? வாட் ஆர் தி இஷ்யூ? ப்ளீஸ் டெல் மீ. சொல்லுங்க. ஜெயபாரதி அண்ட் ஜெனிஃபர் அண்ட் தென் யுகேஸ்வரி. ஓகேங்க, ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க, நீங்க கமெண்ட்லேயே தெரியப்படுத்தலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க கமெண்ட்லேயே தெரியப்படுத்தலாம் ஏதாவது இருந்தா. இல்லை நீங்க டேரக்டா என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு நோட் இன்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ 4 பேர் ரிலீஸ் பண்ணிக்க. இஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் ஷேர் வித் மீ. ஏன்னா எல்லாமே கூட ஒவ்வொருத்தர டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தா இப்போ கிளாஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லலாம். பட் இங்கே வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும்ல, அதுக்காக தான் எல்லாரும் லாக்ல இருக்கு. ஓகே, ஸோ பட் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஃபைன். ஸோ டுடே டாபிக் டைம் ஆச்சு 7:34. ஓகே, 1.5 hour. ஓகே சரிங்க, நம்ம இன்னைக்கு டாபிக் போகலாம். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். அண்ட் இன்னொன்று இன்ஃபார்ம் பண்ணிடும், மிஸ்டர் தெய்வநாயகம் அப்படின்றவங்க நீங்கள் கேட்டிருந்தீங்களா, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நோ இஷ்யூஸ். இதே கிளாஸ் எப்படி போச்சோ அது வந்து ரெக்கார்டட் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண நீங்கள் எப்படி ப்ரே பண்ணீங்க, அந்த காண்டாக்ட் நம்பர், அந்த மெயில் இருக்கும் பார்த்தீங்களா, தட் மீன்ஸ் அந்த டீம் சப்போர்ட் டீமோடைய காண்டாக்ட் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ இருக்கும். அதில் நீங்கள் தெரியப்படுத்தினாலே அவங்க உடனுக்குடனே இஷ்யூ பார்த்துப்பாங்க. இல்லை இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். நான் உங்களோட கமெண்ட்ல நீங்கள் தெரியப்படுத்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு நான் வந்து எங்கள் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? பிகாஸ் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அவங்க தான் பார்ப்பாங்க, நம்ம சப்ஜெக்ட் கண்டென்ட் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்கன்னா வில் சார்ட் இட் அவுட். ஃபைன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஓகே, நான் பிபிடி டிஸ்பிளே பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்க கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஃபுல் பிபிடி தான் விசிபிள்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்பப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே அப்பப்போ நான் மினிமைஸ் பண்ணி வந்து கமெண்ட் ஏதாவது இருக்கா பார்த்துட்டு போய்க்குவேன். சரிங்களா? ஸோ கமெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போகும்போது நான் அந்த டைவர்ட் ஆக மாட்டேன், அதுக்காக சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, நாகரிகம்னா முதல்ல என்ன, அது எப்படி பேசணும், எப்படி என்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். சிவிலைசேஷன் எப்படி டெவலப் ஆச்சு, அர்பனைசேஷன் எப்படி டெவலப் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறமா அந்த அர்பனைசேஷனை தொடர்ந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் எந்த மாதிரி இருந்துச்சு, வீடு எப்படி கட்டியிருந்தாங்க, கல்லுல கட்டியிருந்தாங்களா, எந்த மாதிரி கட்டியிருந்தாங்க, ஃப்ளோர்ஸ் எத்தனை இருந்துச்சு, ரூம்ஸ் இருந்துச்சா, அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சா, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா கிரானரி பார்த்தோம், ஒரு பப்ளிக் பில்டிங் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு வர நாகரிகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அதை தொடர்ந்து இவங்களுடைய ட்ரேடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. எஸ், ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிக் பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
இது வந்து இந்தியா. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ கம்ப்ளீட்டா இதெல்லாம் கவர் ஆகிருக்கு. ஓகே, இதெல்லாம் கவர் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டமா நாகரிகம் வீடு எப்படி இருந்துச்சுன்றது ஐடியா கிடைச்சாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னா இந்த வீடு ரிலேட் பண்ணதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரேடு இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் வருது. ஓகே, அந்த ட்ரேட் ரூட் தான் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து, ஓகே, இது குஜராத் பகுதி, சரிங்களா? இந்த குஜராத் பகுதியில இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்து இது வந்து பர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரசீக வளைகுடா. ஓகே, நான் நோட்ஸ் கொடுக்க நோவி ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் ஏது வேணா ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. நானே நோட்ஸ் நான் எழுதி தான் கொடுக்க போறேன். ஏன்னா பிபிடி எடுத்துட்டேன், தட் மீன்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கிட்டேன். நானே எழுதி கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே கூடவே எழுதிப்பீங்க. போத் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும், பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட நோட்ஸ் தமிழ்ல இருக்கு, நான் அப்படியே சொல்லிடுவேன். ஸோ இது பர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா. இது ரெட் சி, ஓகே, செந்நீர் கடல். இது வழியா தான் வந்து ட்ரேட் பண்ணதா, மெசபடோமியாக்கு ட்ரேட் பண்ணதா சில எவிடன்ஸ் இருக்கு. ஃபைன். இப்போ வந்து இந்த வழி தான் போயிருக்காங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம், சரிங்களா? வாங்க பார்க்கலாம், டாபிக் உள்ள போலாம் இன்னைக்கு. ஸோ இது வந்து ஒரு போட், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகே, ஸோ இது ஒரு போட் அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கு. ஃபைன். இந்த மாதிரியான ட்ரேட் பண்ணிருக்கதா ஒரு போட் நம்ம காட்டுறோம், ஒரு கிராஃபிக் பிக் தான். ஃபைன். ஸோ இப்போ ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், சரிங்களா? ஸோ ட்ரேட் பண்ணாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்படி பண்ணாங்க சார் அப்படின்றதான் இப்போ முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது இதுல. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா, சரிங்களா? ஃபைன். ஸோ நான் தமிழ் இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும், அதனால ஒகி பண்ண தேவையில்லை நீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேட் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணானா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ட்ரேடு நடந்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்படி பண்ணானா எப்படி பண்ணிருப்பான், எந்த மாதிரி ட்ரேட் பண்ணிருப்பான் அடுத்த கொஸ்டின். எதெல்லாம் ட்ரேட் பண்ணிருப்பான் அடுத்த கொஸ்டின். எங்க ட்ரேட் பண்ணிருப்பான் அடுத்த கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ணாங்க இண்டஸ் வேலி சிந்து சமவெளி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸாவே நான் கொண்டு போறேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு டூல், ஒரு கருவி. ஸ்டோரி சொல்லும் போது கமெண்ட்ல வச்சுக்கோங்க, ஏன்னா எதனா தான் சொல்லலாம். ஒரு கருவி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களா. சரி, நெயில் கட்டர் எல்லாருக்குமே தெரியும். ஃபைன். அந்த நெயில் கட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸ்ல நம்ம திருப்பும் போது வேவியா பல்லு மாதிரி அப்படியே கொடு ஒரு லேயர் ஒன்று இருக்கும். சில பேருக்கு வந்து அது எதுக்கு இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெயில் கட் பண்ணிட்டு இந்த நெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷார்பன் பண்றதுக்கு, அதாவது ஷேப்பிங் பண்றதுக்கு நெயில் ஷேப்பர் இருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா கட் பண்ண உடனே இதெல்லாம் குசாக்கும். இப்படி பண்ணனா மூஞ்சி கிஞ்சி கிழிச்சிடும், ஏன்னா சாஃப்ட் ஸ்கின்னு. ஸோ இதுவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, செவுத்துல இப்படி ஒன்று தேய்ச்சிட்டா முடிஞ்சிச்சு வேலை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கெல்லாம் போய் வேலையை பார்த்து டக்கு தேய்ச்சிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அந்த நெயில் கட்டர்ல பின்னாடி அந்த கோடா இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா, இந்த நம்ம நெயில் கட் பண்ணிட்டு மோல்டு பண்ணாம சாஃப்ட் ஆக்காம அப்படியே நிக்குது பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே சாஃப்டன் பண்றதுக்காக தான் அது பின்னாடி வந்து அந்த வேவியா கொடுத்துருப்போம். தட் மீன்ஸ் கோடா கொடுத்துருப்போம். ஓகே, பட் இது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா இப்போ நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த நாகரிகம் வளர்ச்சியில ஒன் பை ஒன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, லேர்ன் பண்ண முடியுது. கிளியரா? சோ இப்போ அதை நான் பேஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா. ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு டூல் கிடைக்குது அப்படின்னு எடுத்துப்போங்களேன். டூல் வந்து மேக்சிமம் இப்படி இருக்குங்க, இப்படி ஒரு டூல் இருக்கு. இது ஃபுல்லா ரவுண்டடா இருக்கு, இப்படி ஒரு டூல் இருக்கு. சில டூல் வந்து இப்படி இருக்கு, ஏன்னா இண்டஸ் வேலி பிரான்ஸ் ஏஜ், அதுக்கு முன்னாடி காப்பர் வந்தாச்சு. செம்பு காலமா கடந்து வெண்கல காலத்துக்கு வந்தாச்சு. அப்ப செம்பும் இருக்குது, வெண்கலமும் இருக்குது. கிளியரா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி கல்லுல இருந்து தாண்டி இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு இடத்த வந்து டிக் பண்றாங்க, ஏன்னா அகழ்வாய்வு பண்ணும்போது இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நிறைய கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த டூல்ஸை வச்சு என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம யோசிக்கும். இப்ப நாலேஜை வச்சு இந்த டூல்ஸ் வச்சு என்ன பண்ணிருப்பான், இதை வச்சு கூசா இருக்குது ஒரு டூல்ல வச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, என்ன பண்ணிப்பான், ஏதாவது குத்தி இருப்பான், சண்டையில கிட்ட குத்தி இருப்பான், இல்ல ஏதாவது குத்தி கிழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பான். இது நம்மளுடைய காமன் சென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம் கிடைச்சதை வச்சு என்ன பண்ணாங்க, ஓகே
இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து ஒரு குட்டி படகு மாதிரி செய்யறதுக்கு இந்த டூல்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு குட்டி படகு, பெரிய கப்பல் மாதிரி இல்ல, ஒரு துடுப்பு மாதிரியாவது சம்திங், ஒரு பரிசல் மாதிரியாவது சம்திங் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி டூல்ஸ் அதிகமா கிடைக்குதே, அப்போ இந்த இடம் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படின்னும் போது முதல் இடத்துல ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், டொக்கியார்டு அப்படின்னா கப்பல் கட்டுமானம் தளம். ஓகே, தமிழ்ல எழுதிக்கிங்க, கப்பல் கட்டுமான தளம். டொக்கியார்டு அப்படின்னா கப்பல் கட்டுமான தளம். எந்த இடத்துல? அட் லோத்தல். ஓகே, லோத்தல் அப்படின்ற பகுதியில. ஓகேங்களா? லோத்தல் அப்படின்ற பகுதி இது வந்து குஜராத்ல இருக்குது. இந்த பகுதி கிளியர்? லோத்தல் அப்படின்ற பகுதி குஜராத்ல இருக்குது. அப்படியே கூடவே நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வாங்க, நோட்ஸ் அப்படியே எடுத்துங்க, அப்படியே லேர்ன் பண்ணி முடிச்சிருங்க. லோத்தல்ன்ற பகுதி. அப்ப இந்த பகுதியில ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் பேர் வந்து சாபர்மதி. ஓகே, சபர்மதி ரிவர், தமிழ்ல சபர்மதி. ஓகே, சபர்மதி. டிஃபிகல்டிஸான வேர்ட்ஸ் தமிழ்ல நான் எழுதி போடுறேன், இது நீங்க அப்படியே எழுதிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. டொக்கியார்ட் கப்பல் கட்டுமான தளம் எந்த பகுதி? லோத்தல்ன்ற பகுதி. இன்ன நதி? சபர்மதி நதி. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட் வந்து அதிகமா கிடைச்சிருக்கு, டிக் பண்ண கிடைச்சிருக்கு. பிளஸ் கார்பன் டேட்டிங் பண்ணும் போது அந்த பகுதி வந்து ஒரு நதியா இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ இதை முன்னோக்கி வந்து எல்லா எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணும் போது நாம சொல்றோம்ல, இது சரஸ்வதி கிடையாதுங்க, இது சாபர்மதி நதி. ஓகேங்களா? சபர்மதி சொல்லுவாங்க. சோ இந்த நதி வந்து இங்க இருந்ததுக்கான எவிடன்ஸ். ஏன்னா வந்து இப்போ ஒரு பாறை இருக்குது, பாறையில தண்ணி குதிச்சு குதிச்சு ஓடிட்டே இருந்துச்சுன்னா ஓவர் த பீரியட் அந்த பாறையில எரோஷன் நடந்து என்ன ஆகும், அந்த அரிமானம் ஓகே ஏற்பட்டு அது கொஞ்சம் அப்படியே அந்த நதி எப்படி, தட் மீன்ஸ் அந்த வாட்டர் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஓடிச்சோ அந்த ஷேப்புக்கு எரோட் ஆகிருக்கும். இது காமனா தெரிஞ்ச விஷயம். அப்ப என்னன்னா, இந்த பாறையில யாருப்பா கோடு போட்டது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டான். ஏப்பா தண்ணி அந்த காலத்துல தண்ணி போய் 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 அந்த இடம் அந்த தண்ணி போன பாதையா இருக்கு பாது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாதை இருக்குது. அப்போ ரிவர் கிடைச்சாச்சு. ஓகேவா? அந்த ரிவர்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சாச்சு. அப்போ ரிவர் இருக்குது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, கருவிகளை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு குட்டி கப்பல் படகளவுக்கு செய்ய முடியும்ன்ற அறிவு கிடைச்சாச்சு நம்மளுக்கு. அப்போ ஓகே, இந்த இடத்த அவன் யூஸ் பண்ணிக்கான். இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஸ்லோப்பா வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். அதாவது நான் பின் இந்த ஓகே இங்கே நான் வாங்கி போடுறேன். இது குஜராத். இந்த பகுதியில இருந்து இந்த நதி இருக்குன்னா இது ஃபுல்லாவே என்னது? ஓகே, இந்த பகுதி ஃபுல்லாவே அரேபியன் சி. ஓகே, அப்ப இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்லோப்பா இந்த ரிவர்ஸ் அப்படியே வெட்டி 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 கடல் இது வரைக்கும் கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வரைக்கும் அப்படியே அந்த நதியை இப்படி இருக்க நதியை சாய்வா கொண்டு வந்து கடல்ல கலக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா கப்பலை செஞ்சு தூக்கி வந்து கடல்ல போட முடியாது. அப்போ அந்த பாத்வேவே அப்படியே வச்சுட்டாங்க, கப்பல் செஞ்சுட்டு அப்படி இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்லோப்ல அப்படியே கப்பல் மிதங்கின்னு வந்து தண்ணியில கடல்ல நின்றுடும். அப்ப இங்கிருந்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்து முதல் கட்டமா கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஓகே, ஸோ ஃபைன் ஃபைன், இந்த டவுட் இந்த கமெண்ட்ஸும் இல்லை, ஃபைன். ஸோ டொக்கியார்ட் இது ஒன்று. ஸோ ரிவர் பண்ணியாச்சு, கப்பல் கட்டியாச்சு, ரிவர் இருக்குது, கப்பல் கட்டியாச்சு, ட்ரேடு பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எவிடன்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபைன். அடுத்த கட்டம். ஓகே, அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த எவிடன்ஸை வலுக்கு சேர்க்கிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே வலு சேர்க்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா, நகம் சிங் அப்படி எதுக்குங்க, நகம் சிங் அப்படின்ற ஒரு கிங்கு அக்காடியன் எம்பையர், அக்காடியன் பேரரசு. ஓகே, அக்காடியன் எம்பையர் சுமேரியன் நாகரிகத்தை சேர்ந்தவன். ஓகே, சுமேரியன் நாகரிகத்தை சேர்ந்தவன். நம்ம சொல்ற குப்தா எம்பரர் அந்த மாதிரி அக்காடியன் எம்பரர். நம்மளது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சுமேரியன் நாகரிகத்தை சேர்ந்தவன். ஓகேங்களா? இவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான் என்னன்னு, ஜுவல்லரி அணிகலன்களை, ஓகே ஜுவல்லரிய லேண்ட் ஆஃப் மெலுகா, ஓகே லேண்ட் ஆஃப் மெலுகா அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து நான் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். இந்த பகுதி எங்க இருக்குன்னா இண்டஸ் வேலியில இருக்குது, நம்ம புத்தகத்துல இருக்குது. இதுக்கு இந்த மெலுகா அப்படின்னு அவன் பெயர்பட அழைக்கிறான். நம்மளோட புத்தகத்துல இண்டஸ்க்கு வந்து மெலுகா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ஓகேங்களா? அப்போ எங்கேயோ ஒரு எவிடன்ஸ்,
ஓகே, ஏன்னா தொல்லியல் கண்டுபிடிச்சு எல்லாமே ஷேர் பண்ணிக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நகம்சின் அப்படின்ற ஒரு கிங், இவன் வந்து ஒரு கிங். ஓகே, நகம்சின் அப்படின்ற கிங் அக்காடியன் எம்பையரை சேர்ந்தவன், சுமேரியன் நாகரிகத்தை சார்ந்தவன். அவன் வந்து சொல்லிக்கான ஒரு ஜுவல்லரிய வந்து என்ன பண்ணுங்க ட்ரேட் பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கான் வித்திருக்கான், வாட் எவர் ட்ரேடு அணிகலன்களை வாங்கியிருக்கான். எங்க இருந்து? லேண்ட் ஆஃப் மெலுஹா அப்படின்னு ஒரு இடத்துல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எங்கன்னா நம்மளுடைய இண்டஸ் தான் அவன் மென்ஷன் பண்றான்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சோம். இது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இத அவன் வந்து ஓகேங்களா கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ்ல வந்து, தமிழ்ல இதை கியூனிஃபார்ம்னு எழுதிக்கிங்க. இன்னொரு நேம் மட்டும் நான் எழுதி போடுறேன், ஆப்பு வடிவ எழுத்து. ஓகே, ஆப்பு வடிவ எழுத்து. தமிழ்ல சிலதுல கியூனிஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கங்க. கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு அல்லது ஆப்பு வடிவ எழுத்து கொண்ட கல்வெட்டு. அதுல அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான் என்னன்ட்டு. ஃபைன். இந்த கிங் எந்த நாட்டை சேர்ந்தவனா? மெசபட்டோமியா. ஓகேங்களா, மெசபட்டோமியா நாட்டை சேர்ந்தவன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இல்ல ஸ்பீடா போகுன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்க, சரிங்களா? ஃபைன். ஸோ மெசபட்டோமியா நாட்டை சேர்ந்தவன், கண்ட்ரியை சேர்ந்த கிங் நகம்சின் அக்காடியன் எம்பையர் சுமேரியன் நாகரிகத்துல சேர்ந்தவன். ஜுவல்லரிஸை வாங்கியிருக்கான். அவனுடைய கல்வெட்டு இல்ல, நம்மளுக்குள்ள குப்தாக்கள் கல்வெட்டு, அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு ஏகப்பட்ட கல்வெட்டு சொல்றோம்ல, அதெல்லாம் பொய்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் எவிடன்ஸ். ஓகே, அதுதான் பிற்காலத்துல அவங்களுக்கு அழியாம கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ். அந்த மாதிரி அவன், இது நம்ம நாட்டுல இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் நாட்டுல கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், அது வந்து ஆப்பு வடிவ எடுத்து கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல நான் மெலுக்கான்ற பகுதியில இருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்ப நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைச்சது. இப்ப என்ன கிடைச்சது? எப்படி ட்ரேட் பண்ணான்ற கேள்விக்கு நதி வழியா ட்ரேட் பண்ணான். கரெக்டா, நதி வழியா ட்ரேட் பண்ணான். எப்படி பண்ணான்னா கப்பல்ல பண்ணியிருக்கான். எந்த இடம்? சாபமத்தி வகை, இதெல்லாம் பார்த்தோம். எங்க பண்ணான்ற கொஸ்டின் இருந்துச்சு, எதை பண்ணான்றது கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எங்க பண்ணானது கொஸ்டின், இப்போ அதுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. எங்க? மெசபட்டோமியாக்கு பண்ணியிருக்கான். ஓகேங்களா, எதெல்லாம் பண்ணா ஆல்ரெடி உனக்கு கிடைச்சாச்சு. ஜுவல்லரி தான் அவனே வாங்கிக்கான்னு அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே, பட் ஸ்டில் இது ஒன்னு எவிடன்ஸ். ஓகே, அடுத்தது இண்டஸ் சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ் சீல்ஸ், சீல்ஸ்னா முத்திரைகள். ஓகே, முத்திரைகள் என்ன சார் முத்திரை? முத்திரைக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஓகே, ஒரு கல்லு இருக்கு, கல்லுல ஒரு சிலைய செதுக்கி அந்த கல்லெல்லாம் போயிட்டு கடைசி அந்த சிலை மட்டும் கிடைச்சு, அதாவது அந்த உருவம் மட்டும் கிடைச்சா அது சிலை. கரெக்டா, ஒரு கல்லுல நம்ம வடிக்கிறது சிலை. அந்த கல்லு அப்படியே செதுக்கி, ஓகேங்களா, அந்த கல்லுல அப்படியே செதுக்கி, அந்த கல்லு டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேவா, ஓகே, நான் இங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கல்லு. இப்போ இது ஒரு உருவம். இந்த உருவத்தை நான் வெட்டி இந்த கல்லுல இருந்து எடுத்தா அது சிலை. ஆனா இந்த வகைக மாதிரி இந்த உருவத்தை நான் இங்கேயே புகிச்சிட்டு மற்றது எல்லாமே கொஞ்சம் சுரண்டி விட்டுட்டு இது மட்டும் உப்பன மாதிரி காட்டிருக்கேன். ஓகே, அந்த கல்லுல நார்மலா அந்த கல்லுல இப்ப இந்த உருவம் வந்து இப்ப உப்பன மாதிரி இருக்குது, இது வெளியே தெரிகிற மாதிரி நல்லா ஈஸியா தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த கல்லுல இந்த சிலையை அப்படியே புகிக்கிறதுக்கு பேருதான் சீல்ஸ். ஓகே, இப்போ ஒண்ணும் இல்லை, நான் நேற்று சொன்ன மாதிரி போர்டுல அப்படியே இப்போ போர்டுக்கு செவுத்துல இருக்கு, அப்படியே ஒரு கொசுவை ஓங்கி அடிச்சிட்டோம் இல்ல பல்லியை ஓங்கி அடிச்சிட்டோம்னா நல்லா அழுத்திட்டு எடுத்துட்டோம்னா செத்து போயிட்டு இருக்கும், அது கீழே விழுந்துரும். பட் ஆனா அந்த இம்ப்ரெஷன் அப்படியே நிக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி கல்லுலயே பொய்க்கிறதுக்கு பெயர் தான் வந்து சீல்ஸ். ஓகேங்களா, முழுக்க இவங்க கம்யூனிகேஷன் ஃபுல்லாவே முத்திரை வழியா தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஏன்னா பணம் கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, சொன்னா புரியாது. ஸோ இவ்வளவு இப்ப நம்மளே வந்து திடீர்னு இப்போ நார்த் இந்தியால போய் ஹிந்தி பேசணும்னா நம்மளுக்கு தெரியாது, ஹிந்தி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி தான். அப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்றது தான் இங்கே பெரிய கேள்வி. எதெல்லாம் ட்ரேட் பண்ணாங்க, எப்படி அதெல்லாம் ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தான் பெரிய கேள்வி. ஸோ இப்போ இண்டஸ் சீல்ஸ், ஓகே, முத்திரை வழியாக தான் ட்ரேட் பண்ணாங்க. ஓகே, இண்டஸ் சீல்ஸ் ஃபவுண்ட். இது எதில் இருக்குன்னா இதையும் நோட் பண்ணிக்கங்க. சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. சிலிண்ட்ரிக்கல் சீல் அதாவதுக்கு உருளை வடிவம். ஓகே, உருளை வடிவமான சீல்ஸ் கிடைச்சு எந்த இடத்துல சார் அப்படின்னா பர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா அண்ட் மெசபட்டோமியா. ஓகேங்களா, மெசபட்டோமியா ஸ்பெல்லிங் வேணா இங்க எழுதுறேன். மெசப்போ, ஓகே, மெசபட்டோமியா. ஃபைன், பர்ஷியன் கல்ஃப் அண்ட் மெசபட்டோமியா
இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எந்த சீல்னு அந்த ஷேப்பை மென்ஷன் பண்ணி கேட்பான். ஓகே, உருளை வடிவமான சீல். ஏன் இதை சொல்றேன்னா, போன டைம் குரூப் 4ல ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தான். ஓகே, அதை 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு தவறான விடையை கண்டெடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல என்ன மென்ஷன் பண்ணா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நூத்துக்கணக்கான சீல் எல்லாமே வந்து சதுர வடிவிலான முத்திரைகளை பயன்படுத்தினார்கள், சதுரை வடிவிலான முத்திரைகளை மட்டுமே பயன்படுத்தினார்கள் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்ம இங்கே என்ன பார்த்துட்டோம், சிலிண்ட்ரிக்கல் சீல்னு பார்த்துருக்கோம். ஓகே, உருளை வடிவிலான முத்திரை, அப்போ சதுரம் மட்டுமே இருக்குன்னு கொடுத்துருக்கோம். அப்படியா? கிடையாது, அதுதான் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, இதுதான் வந்து போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அதனால தான் நான் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேனோ அந்த இடத்தெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கங்க. ஓகே, சோ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டீல் இது உருளை வடிவமான ஸ்டீல். எந்த இடத்துல கிடைச்சது? பர்ஷியன் கல்ஃப் அண்ட் மெசபடோமியா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன்னு ஹரப்பாவுடைய ஜாக் மக்கு. ஓகே, ஹரப்பாவுடைய ஜாக் வந்து ஓமன் நாட்டுல கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, ஓமன் நாட்டுல ஹரப்பாவுடைய ஜாக், ஹரப்பா பகுதியில யூஸ் பண்ண ஜாக் வந்து மக்கு வந்து அங்க கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல அந்த மக்கோட டிசைன் அந்த மாதிரி கிடையாது. அப்ப இதை சர்ச் பண்ணும்போது இந்தியாவில் தட் மீன்ஸ் ஹரப்பால இந்த மக்கு இருக்கு அப்படின்னா அப்போ சொல்லுப்பா ஓகே, அது ஒருவேளை அங்க நீங்க வந்து மேபி ட்ரேட் பண்ண போவோம், சாப்பிட்டு ஜக்க தூக்கி போட்டு வந்திருப்பாங்க கீழே, யாருக்கு தெரியும்? ஓகேங்களா, இல்ல நான் வந்து போனது ஒரு அடையாளமா இருக்கட்டும்னு சொல்லி புதைச்சு வச்சுட்டு போனோம்னா யாருக்கு தெரியும்? ஓகே, பட் வாட் எவர், ஒரு ஜாக் நம்மளுக்கு அங்க கிடைச்சிச்சு. ஓகே, சோ அப்ப இதுவும் வந்து ஒரு எவிடன்ஸ். இது கேட்பா, ஹரப்பா ஜாக் எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பா. ஓகே, ஓமன் நாடு. சரிங்களா, சோ அது மட்டும் இல்லாம நிறைய விதமான சீல்ஸ் முத்திரைகள் வந்து கிடைச்சது. அதுல ஒண்ணு கியூபிக்கல் வடிவத்துல, கியூபிக்கல் சட் அப்படின்னுவாங்க. ஓகே, சர்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன். ஏன்னா சீல்ன்றது ஸ்டோன், நான் அதை இன்னும் பேசுறேன், நம்ம முத்திரைகளை பத்தி இன்னும் பேசல. ஓகே, அது செப்பரேட் டாபிக், அதுல நம்ம பேசுவோம். ஸோ சர்ட் அப்படின்றது ஸ்டோன். மேக்சிமம் இந்த முத்திரைகள் எதுலலாம் பொகிக்க முடியும் யோசிச்சுப்பாங்க, கல்லுல தான் மேக்சிமம் பண்ண முடியும். அதை தாண்டினா ஐவகை யானை தந்தம், அதுல இந்த ஆர்ட் வகைவாங்கல்ல, அப்படியே செதுக்குவாங்கல்ல, சாக்ல செதுக்குறது. ஸோ இது மாதிரி தாங்க சீல்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கியூபிக்கல் சர்ட் அப்படின்வாங்க. கனசதுர சட்டு தமிழ செட்டு தான், ஏன்னா இது வந்து கல்லோட பேரு. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கல். அந்த கல் டைப்ஸும் நான் பின்னாடி கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா அடுத்தடுத்த டாபிக்ல ஆகும்போது நான் பேச முடியாது. கனசதுர வடிவம் கொண்ட முத்திகைகள். ஓகே, கியூபிக்கல் சர்ட் சீல்ஸ் அதிகமா கிடைச்சது. இது ஒண்ணு. ஓகே, அடுத்தது முக்கியமானது. சரி சார், எல்லாமே ஓகே, ட்ரேடு பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, எவ்வளவு ட்ரேடு பண்ணா என்ன, எவ்வளவு, எப்படி அந்த வந்து அளவை மென்ஷன் பண்ணிப்பான், இதுதான் முக்கியம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெயிட் அண்ட் மெஷர்ஸ். வெயிட் அண்ட் மெஷர்ஸ், எடை மற்றும் அளவுகோல். ஓகேங்களா, எடை மற்றும் அளவுகோல் எதை பயன்படுத்தினார்கள்? ஓகே, மெஷர்ஸ் அளவுக்கு ஸ்டிக் குச்சிகள், வெயிட்டுக்கு வந்து ஸ்டோன்ஸ். கிளியரா? ஒரு குச்சி எடுத்துக்கங்க, இவ்வளவு நீளம் இந்த குச்சி. இப்ப இதுக்கு இது ஜான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அளவு பண்ணும்போது என்ன பண்ணுவான், இப்ப இந்த மொபைல் சைஸுக்கு ஒண்ணு இருக்குன்னா இந்த மொபைல் அவன் ட்ரேட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அளவு வச்சுப்பான். ஓகே, ஒன்னு, ஓகே 1.2 சம்திங். ஓகே, அப்ப இதுதான் வந்து அளவு. அப்ப இந்த குச்சி எதுக்குன்னா அளவுக்கு. லென்த்துக்கும் இதே தான், பிரெத்துக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி 2 குச்சி இப்படி வச்சுக்க போறான். டெப்த்துக்குன்னா இந்த குச்சியை இப்படி கீழே வச்சு என்ன பண்ணிப்பான், ஆழத்தை அளக்கிறதுக்கு, நீளத்தை அளக்கிறதுக்கு, அகலத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பான். அப்போ குச்சின்றது அளவு, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கால்குலேஷன், அவ்வளவுதான். இப்ப ஸ்டோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இளவட்டக்கல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளவட்டக்கல் அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லு வந்து அப்படியே வச்சுப்பான். இப்போ நாம வந்து மல்லிக்கடைக்கு போவோம் அப்படின்னா அவனே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டோன் தான் வச்சுப்பான். கரெக்டா 5 கிராம் ஒண்ணு, அதுக்கப்புறமா 75 கிராம் ஒண்ணு, அப்ப 1 கிலோ, அப்ப ஒரு 50 கிராம் இருக்கும், 75, ஒரு 5, 15, 25 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்ப 1 கிலோ, அப்ப 5 கிலோ, 15 கிலோ, 75 கிலோ, இந்த மாதிரி கல், எடக்கல், படிக்கல் சொல்லுவாங்க, அதை வச்சுப்பாங்க. அப்ப அது ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட். ஓகே, அப்ப இவன் ஸ்டாண்டர்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணா, ஸ்டிக் யூஸ் பண்ணா, என்ன வெயிட் அண்ட் ரேஷியோ, எந்த விகிதாச்சாரத்துல யூஸ் பண்ணா அப்படின்னா நம்ம சொல்றது எடக்கல் 5, 10, 15 கிராம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2:2:4:8:16:32. ஓகே, இந்த விகிதாச்சாரத்தெல்லாம் எடைக்கற்கள் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 கிராம் உள்ள ஒரு கல் இருக்கும், அதுக்கப்புறம் 2 கிராம், 4 கிராம், 8 கிராம், 16 கிராம், 32 கிராம். ஏன்னா அவங்க எடுத்த கல்லு கிடைச்சது அவங்களுக்கு.
இந்த எவிடன்ஸ்ல அன்அர்த்தம்னா புதைஞ்சு இருக்கிறது எல்லாத்தையுமே தோண்டி எடுக்கும் போது இதெல்லாம் கிடைச்சது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்லை வந்து கால்குலேட் பண்ணும்போது ஓகே இவ்வளோ ரேஷியோக்குன்னா அப்போ 1:2:4 இந்த கேட்டகரியில தான் அவன் பண்ணியிருக்கான் போல அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இதுல இருக்கிறதுலே மேக்சிமம் ரொம்ப ஸ்மாலஸ்ட் வெயிட் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா 13.63 கிராம். இதுதான் வந்து ஸ்மால் வெயிட் மெஷர்ஸ் தான். பொதுவா பரவலா எல்லாருக்கிட்டுமே இருந்துச்சு. ஸ்மாலஸ்ட் வெயிட் மெஷர்ஸ்னா 13.6 கிராம். ஓகே, கொண்ட வெயிட் மெஷர்ஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட் வெயிட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சோ மெசபடோமியா அப்படின்றது பிரசன்ட் டே ஆஃப் ஈராக். இது தேவையில்ல, புக்கில் இல்லை, பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பழைய நேம் எல்லாம் மாத்திட்டாங்க. ஈராக்கு, குவைத்து, சிரியா இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்குனது தான் மெசபடோமியா அப்படின்ற பகுதி. ஓகே, ஸோ அப்போ எல்லாம் பார்த்தாச்சா? ஃபைன். முக்கியமானது, இந்த ட்ரேடர்ஸ்ல தலை சிறந்து விளங்கினவங்க யார் சார்னா ஹரப்பா. இவங்க தான் வந்து பெஸ்ட் ட்ரேடர்ஸ். ஓகே, கிரேட் ட்ரேடர்ஸ். இது கொஸ்டின் கேட்டாச்சு. கிரேட் ட்ரேடர்ஸ். ஓகே, யார் வந்து கிரேட் ட்ரேடர்ஸ் கேட்பா? ஹரப்பா தான் வந்து கிரேட் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இது கிளியர் ஆயிடுச்சா? சப்போஸ் திங் வந்து என்னது? லோத்தல். ஓகே, அதுதான் சாரி. ஓகே, லோத்தல் அப்படின்றதா வந்து டொக்கியார்டு. இதுதான் வந்து ஆர்டிபிஷியல் டொக்கியார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, செயற்கையா உருவாக்கப்பட்ட, ஏன்னா எல்லாம் கிரியேட் தான் பண்ண முடியும். ஓகே, செயற்கையா உருவாக்கப்பட்ட கப்பல் கட்டுமான தளம் எதுன்னா அது லோத்தல். எந்த நதி? சாபர்மதி நதி. ஓகே, அங்க கப்பல் கட்டுனா எங்க ட்ரேடு பண்ணிருக்கான்? மெசபோட்டாமியால பண்ணிருக்கான். எப்படி பண்ணிருக்கான்? அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன்னா, கிங் நகம் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அக்காடியன் எம்பயர், சுமேரியன் நாகரத்தை சேர்ந்தவன். அவன் வந்து நான் ஜுவல்லரி அணிகலன்லாம் வாங்கி வித்துருக்கேன். எந்த இடத்துலன்னா மெலுகா அப்படின்ற பகுதியில நான் வாங்கி வித்துருக்கேன். அந்த மெலுகா அப்படின்னா எதுன்னா நம்ம எவிடன்ஸ்ல அது இண்டஸை வந்து குவிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது இண்டஸ்க்கு இன்னொரு பேரா வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு நாம அப்பதான் கண்டுபிடிச்சோம். ஓகே, அப்போ மெலுக்க நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கான். அது எதுல இருக்குன்னா கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், ஆப்பு வடிவை எடுத்து கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அண்ட் தென் வந்து சாரி, ஒரு சின்ன மொபைல் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து நிறைய சீல்ஸ் வந்து கண்டெடுத்தாங்க. இண்டஸ் சீல்ஸ், அந்த நாட்டை சேர்ந்த சீல்ஸ் இங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, அங்க கிடைக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து சிலிண்ட்ரிகல் சீல்ஸ் கிடைச்சிருக்கு, ஜாக் வந்து ஓமன்ல கிடைச்சிருக்கு, கியூபிகல் சர்ச் சீல்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்குது. வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இந்த ரேஷியோல பண்ணியிருக்காங்க. மெசபோட்டேமியா இந்த பகுதியை சார்ந்தது. ஸோ ஹரப்பன் இஸ் கிரேட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இதுதான் ட்ரேடு டிரான்ஸ்போர்ட்டோடைய பெஸ்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. நான் வேற எதுவும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லை இதுல. ஓகே, ஓகே, டன், தட்ஸ் இட். ஸோ மேக்ஸிமம் புக் மட்டும் இல்லை, கொஞ்சம் வெளியே நான் கொடுக்குறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க. ஆனால் நான் சொல்லிடுவேன், இது எக்ஸாமுக்கு சாரி இது புக்கில் இருக்குது, இது இல்லைன்றதை நான் சொல்லிடுவேன். வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ ஃபைன், இது புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் போகலாம். ஸோ 1 by 1 தான் நம்ம போவோம், ஸ்லோவாகவே போகலாம். ஓகே, அங்கேயே நான் முடிச்சுட்டேன், தேவையில்லை இந்த ஸ்லைடு. ஓகே, அடுத்தது வந்து மெட்டல்ஸ், டூல்ஸ், வெப்பன்ஸ், உலோகம், கருவிகள் மற்றும் ஆயுதங்கள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகே, ஏன் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிங்க, நாட் அயன் நோன். ஓகே, இரும்பு இந்த காலம் வரைக்கும் தெரியவே தெரியாது. என்னதான் உலோகம், கருவிகள், ஆயுதங்கள் சொன்னாலும் இரும்பால் எதுவும் செய்யப்படவில்லை. காரணம், இரும்புன்றதே தெரியாது. இது இரும்பு கிடையாது, இதெல்லாம் கல்லு. ஓகேங்களா? இரும்பால எதுவுமே செய்யப்படல. சோ இந்த காலம் ஹரப்பா பிலாங்ஸ் டு பிரான்ஸ் ஏஜ். அது நம்மளுக்கு தெரியும். ஹரப்பா நாகரிகம் ஃபுல்லா எந்த காலம்? வெண்கல காலம். ஓகே, வெண்கல காலம். தமிழ் சப்போஸ் இந்த லா தப்பா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இது மட்டும் இல்ல, காப்பர் மற்றும் பிரான்ஸ். சரிங்களா? செம்பு மற்றும் வெண்கலம் மற்றும் ஸ்டோன், இதாலதான் அதிகமான கருவிகளாகட்டும், உலோகங்களாகட்டும், ஆயுதங்களாகட்டும் உருவாக்கப்பட்டது. இதாலதான். ஓகேங்களா? ஃபைன். சோ இது மட்டுமா சார்னா ஹரப்பா ஆல்சோ யூஸ்டு. என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம மொத்தமா பேசிட்டு இருக்கோம், கருவி ஆயுதம் மட்டும் இல்ல, உலோகம் சார்ந்தது. உலோகம்னா காப்பர், பிரான்ஸ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பெருசா வேற ஒன்றும் இல்லை. கருவிகள் அப்படின்னா எந்த மாதிரி கருவிகள்? இது கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சட் பிளேட்ஸ் அப்படின்னுவாங்க. சட் பிளேட்ஸ் அப்படின்னா கத்தி, ஓகேங்களா, கத்திகள். அடுத்தது பாத்தீங்கன்னா போன், இதையும் ஆயுதமா யூஸ் பண்ணாங்க, ஏன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். எலும்பு. அடுத்தது ஐவோகி, இதையும் யூஸ் பண்ணா. தந்தம், ஓகேங்களா, தந்தம், இதையும் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமா முக்கியமானது இப்போ வந்து ஆயுதங்கள் பத்தி பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி கருவிகள், இதெல்லாம் மாதிரி வச்சு யூஸ் பண்ணாங்க. ஆயுதங்கள் அப்படின்னா இது எல்லாமே தேவையில்ல, தமிழ்ல நீங்க அப்படியே எழுதிக்கிங்க, ஏன்னா ஏது எது இதுவாதான் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்ஸல் அப்படின்னா ஊழிகள், ஓகேங்களா, சிஸ்ஸல் அப்படின்னா ஊழிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா நீடில், ஓகே, ஊசிகள், நீடில், ஊசிகள். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஹூக், தூண்டில், ஃபிஷ் ஹூக், தூண்டில்கள். ஓகே, அதுக்கப்புறமா ரேசர், சவக கத்தி. ஓகே, ரேசர், சவக கத்தி, இது எல்லாமே எக்ஸெட்ரா. அவ்வளவுதான், போதும். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன். இதெல்லாம் புக்கிலே இருக்கும், எல்லாத்தையும் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல இதுவோ அதுவோ அப்படின்ற மாதிரி கேட்டானா அப்போ வந்து வைப்பான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்காது. ஓகே, ஃபைன். அடுத்த முக்கியமானது, இந்த பிளேட்ஸ், இந்த கருவிகள் அதிகமா எதுல செய்யப்படுதுன்னா சட் பிளேடு, ஓகேங்களா, சட் பிளேடு அப்படின்ற கல்லால செய்யப்பட்டது. சட் அப்படின்ற கல்லால செய்யப்பட்டது, ஓகேங்களா. இந்த சட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ரோகி சட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, தமிழ்ல வந்து ரோகி சட் என்ற படிக்கல்லில் செய்யப்பட்டது. ரோகி சட் அப்படின்ற படிக்கல்லில் செய்யப்பட்டது, படிக்கல்லில் செய்யப்பட்டது. இந்த ரோகி சட், இந்த ரோகி அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த ரோகி அப்படின்றது வந்து ஹரப்பா, இப்ப பிரசன்ட் டேட் பாகிஸ்தான்ல இருக்குது இந்த பகுதி. இந்த பகுதியில தான் இவங்க உபயோகிச்ச இந்த கருவிகள், ஆயுதங்களுக்காக செய்யப்பட்ட கற்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த கற்கள் அதிகமா வந்து, அதாவது ஒரே டைப் ஆஃப் கல்லுல தான் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு டைப் கல்லு எங்க இருக்குன்னா இந்த பகுதியில தான் இருக்குது. எங்க? பாகிஸ்தான்ல இருக்கிற ஹரப்பால ரோகி அப்படின்ற பகுதியில தான் இருக்குது அந்த கல்லு. சோ அதனால அந்த ஊர் பேரே வச்சு ரோகி செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா, ரோகி செட் கற்கள் அப்படின்னு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயுதங்கள் அதிகமா ஸ்டோன்ல செய்யப்பட்டிருக்கு. எந்த கற்கள்னா ரோகி செட் கற்களால செய்யப்பட்டது. இது ஒரு கீ பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல வேக ஒரு கல் சொல்லுவோம் நம்ம, ஓகேங்களா, சலவைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது படிக்கல் சொன்னோம், இன்னொரு சலவைக்கல் சொல்லுவோம், அது வேக ஒரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது ஞாபகம் வச்சுங்க. சோ அப்போ மேக்சிமம் கருவிகள், ஆயுதங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு எந்த கற்களால அப்படின்னா சட் கற்கள், சட் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ரோகி சட் வகையை சார்ந்தது. ஓகே, சோ ஃபைன். இதுதான் வந்து உலோகம், கருவிகள் அண்ட் மெட்டல்ஸ். மற்றபடி வேற எதுவும் பெருசா வந்து இதுல இல்ல. ஓகே, மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஐவோகி, பான்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபைன். ஓகே, குட். சோ நெக்ஸ்ட் டாபிக், கிளியர்? நெக்ஸ்ட் டாபிக். ஆக்சுவலா நான் நடுவுக்கு அந்த பிபிடி கண்டென்ட்லாம் டெலீட் பண்ணதுனால நடுவில் எம்டி ஆகுது. ஃபைன். அடுத்து டெக்ஸ்டைல்ஸ், ஆர்னமெண்டல். ஓகே, ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரிகள் மற்றும் ஆவணங்கள், அதாவது அணிகலன்கள் மற்றும் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம பார்ப்போம். ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஒரு 3 பிக் நம்ம பார்க்கோமா? ஓகே, நான் 1 by 1 எடுக்கிறேன். ஹரப்பா ஃபர்ஸ்ட். ஹரப்பா பீப்புள் எல்லாமே வந்து ஓர் கிளாத், எதால செய்யப்பட்டது? கிளாத் பாத்தீங்கன்னா எதால செய்யப்பட்டதுன்னா மெட்டல்ஸும் பிளஸ் ஸ்டோன்ஸ். எப்படி சார் கிளாத், மெட்டல்ஸும் ஸ்டோன்ஸ்னா? மெட்டல் ஸ்டோன்ஸ் அப்படி இல்லை. எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்மளுக்கே எடுத்துக்கங்களேன், பட்டு புடவை வாங்கிங்க, அந்த ஜடிகை வந்து சிலதுல வந்து நல்லா காஸ்ட்லியா போடணும் அப்படின்னா என்ன பண்றாங்க, கோல்டே வந்து என்ன பண்றாங்க, அந்த நெய்யகாங்க பாத்தீங்களா, அந்த ஜடிகையா வந்து அந்த எண்டுல வந்து ஜடிகையா அந்த கோல்டு லைன்ஸே கொடுத்துருப்பாங்க. அதாவது கோல்டே வந்து என்ன பண்ணாங்க, தின் அப்படியே ஒரு லேயர் மாதிரி நூல் மாதிரி தின் பண்ணி அதிலே பட்டு புடவை கோல்டால செய்யப்பட்டது. இந்த மாதிரி நிறைய ஃபேஷன் டிசைன்ஸ் இந்த மாதிரி பாப்பீங்க. ஓகே, சோ அந்த மாதிரியானது இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் இல்ல இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதே வந்து ஒரு 6 years பிஃபோர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ் சுடிதார் பாத்தீங்கன்னா இது கண்ணாடி 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 மாதிரி பட்டன் பட்டனா இருக்கும் பாத்துக்கீங்களா, பிளாஸ்டிக் கிளாஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது, ஒட், தட் மீன்ஸ் வந்து கிளாஸ், ஒரு சின்ன மெட்டல் தான், அதுவும் கிளாஸ்ன்றதும் ஜஸ்ட் டைப் ஆஃப் மெட்டல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒட்டுறது. சில ட்ரெஸ்ல வந்து மணியா இருக்கும், மணியெல்லாம் ஒட்ட வச்சிருக்கும், இங்கெல்லாம் மணியெல்லாம் ஒட்ட வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெட்டல்ஸ், இதெல்லாமே மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஸ்டோன்ஸ் எல்லாமே அந்த ட்ரெஸ்ல வந்து டிபிக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒண்ணு, ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் ஹரப்பாஸ் தான் வந்து இது
எங்கெங்கெல்லாம் ஹரப்பான்னு நான் மென்ஷன் பண்றேனோ அது வந்து பொதுவா அகப்பா நாகரிகத்தை பத்தி சொல்லல, அந்த அகப்பா பகுதியை பத்தி சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் தெளிவா சொல்றேன். எங்கெல்லாம் அகப்பான் கொடுத்துக்குதோ அது அகப்பா மட்டும்தான் பாத்துக்குங்க. அகப்பான் சிவிலைசேஷன் சொல்லி இருந்தால் அது மொத்தத்துக்கும் ஆன அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இது அகப்பா. அடுத்தது இவங்க அதிகமா இவங்களுக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா காட்டன், பருத்தி மற்றும் சில்க். ஓகே, பருத்தி மற்றும் பட்டு, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு. சோ இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீஸ்ட். ஓகே, பிரீஸ்ட், ஏன்னா மத குரு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, பிரீஸ்ட் மத குரு. ஓகே, வியரிங் ஷால், தமிழ்ல நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. வியரிங் ஷால் லைக் கிளாத், ஷால் லைக் கிளாத் டிபிக்டிங் அல்லது டெக்கோரேட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, டெக்கோரேட், சாரி, டெக்கோரேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெக்கோரேட் வித் ஃப்ளவர்ஸ், வித் ஃப்ளவர்ஸ். என்ன சார் அது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த ஆளை பார்த்துக்கோங்க. இந்த ஆளை வச்சு நம்ம நிறைய அப்படியே இந்த டாபிக் வச்சு நான் இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ தட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆளை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான நபர் அவரு. யார் சார்னா யாருன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அவருக்கு நேம் இன்ஷியல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ பர்சன். ஓகே, ஸோ என்ன சார் அப்படின்னா இந்த பர்சனோட முக்கியமான விஷயம், இட் இஸ் பெஸ்ட் பாயிண்ட்ஸ். யா, இது ஓல்டு புக்ல தான் இருக்கு, நியூ புக்ல இல்ல இப்ப சொல்ற பாயிண்ட். அதனால இதையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க வந்து மதகுகு ராஜா அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரீஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். யாக இந்த நபக. எதுக்கு சார்னா இந்த நபரோட உருவம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கிடைக்கல, சில பகுதிகளில் மட்டும் தான் கிடைச்சது. ஓகே, மதகுகு ராஜா அல்லது பிரீஸ்ட் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ இவர் வந்து மொஹஞ்சதாரோல தான் அதிகமா வந்து இந்த ஆளை வந்து கண்டெடுத்தாங்க. ஓகே, எந்த இடத்துலன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மொஹஞ்சதாரோ. இங்கதான் இந்த ஆளை வந்து கண்டெடுத்தாங்க. இந்த பொம்மை, இது ஒரு இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் இப்ப அப்படியே டிஸ்கிரைப் பண்றேன், பாத்துக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன், அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஷால் போட்டுட்டு இருக்கான். இந்த ஷால் மாதிரி இருக்க ஒரு ட்ரெஸ்ல பூ வந்து டிபிக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ வியரிங் ஷால் லைக் கிளாத், அந்த மாதிரி. அது ஷாலா என்ன மாதிரியான ட்ரெஸ் தெரியல, பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகே, தனுஷ்து மயக்கம் என்ன படத்துல இந்த ஒரு சாங் கேள்விப்பட்டீங்களா? வாட் இஸ் தட் சாங்? சாரி, லிரிக்ஸ் எல்லாம் தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. ஓகே, காதல் என் காதல் கண்ணீர்லன்ட்டு ஒரு சாங் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த சாங்கோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் அங்க கூட இருக்க அந்த ட்ரைபல் பீப்புள், அவங்க வந்து ஒரு மலைவாழ் மக்கள் கிட்ட தான் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாமே வந்து இப்படிதான் போட்டுட்டு இருப்பான், லேடிஸ் போடுற மாதிரி. அந்த ஷால் மாதிரி தான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு லுங்கி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முண்டாஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கட்டியிருப்பானுங்க. ஓகேங்களா? அந்த திங் என்னன்னா அவங்க மலைவாழ் மக்கள். ஓகேங்களா? அவங்க ட்ரெடிஷனா போட்டுட்டு இருக்கு அந்த ட்ரெஸ். அப்ப என்ன மீனிங், இது அங்க இருந்து தொன்று தொட்டு அப்படியே அந்த மெத்தட் வந்துட்டு இருக்குது. மேபி கலரு, அந்த பூ போடுறது இதெல்லாம் மாறி இருக்கலாம், பட் ஸ்டில் சில விஷயம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த நபருக்கு வந்து ட்ரெஸ் போட்டு, அப்ப இதை வந்து டிஸ்கிரைப் பண்றான். இந்த பொம்மை வந்து மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்குது. சோ இங்க மட்டும் தான் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் பாருங்களேன். சோ இந்த மாதிரி ஒரு தலைப்பாகு, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம் நம்ம. மொஹஞ்சதாரோல பிரீஸ்ட் கிங்னு சொல்லக்கூடிய இந்த நபருடைய ஆடை வந்து பாத்தீங்கன்னா ஷால் போட்டிருக்கு, பூ போட்ட ஷால் கட்டியிருக்கான். ஓகேங்களா? சோ ஃபைன், இது ஒரு பாயிண்ட் நம்ம தாராளமா சொல்லலாம். அடுத்தது, இதை நான் இன்னொரு டாபிக்ல சேர்த்து எடுக்கணும், அதனால அதை இப்போதைக்கு இது தெரிஞ்சுங்க, அடுத்த நான் கனெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து டெரகோட்டா ஃபிகர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெரகோட்டா ஃபிகர், அதாவது சுடுமண் பாண்டம். ஓகேங்களா? சுடுமண் பண்ணலாம், சுடுமண் பொம்மை அப்படின்னு எடுத்துக்கோங்க. டெரகோட்டா ஃபிகர்னா சுடுமண் பொம்மை. ஓகே, சோ இது வந்து விமன், டெரகோட்டா ஃபிகர் ஆஃப் விமன். ஓகே, வியரிங், ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். ஓகேங்களா? டெரகோட்டா ஃபிகர். சோ இந்த ஃபிகரும் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்டாங்க. டெரகோட்டானா சுடுமண்ங்க, ஒன்றும் இல்லை, களிமண். நம்ம சின்ன வயசுல பிள்ளையார் செய்யும் போது களிமண்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்புல காட்டி எடுத்துட்டா உள்ளக்க மாய்ஸ்டரெல்லாம் போயிட்டு அந்த களிமண் என்ன ஆயிடும், யூகிக்கும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். பாத்தீங்களா? அதுதான், அப்படிதான் செய்யப்பட்டது இது. ஓகேங்களா? இது எங்க, இதுவும் வந்து மொஹஞ்சதாரோ தான் இது கண்டெடுத்தாங்க. ஸோ இது அப்படியே ஜஸ்ட் ஏதிக்கிங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒன்றும் இல்லை. ஷோஸ் வியர்ஸ் பேங்கிள்ஸ் இந்த அப்பகாம். ஓகேங்களா? அதாவது வலது முழங்கை. ஓகே, ஓகே, வலது கூட தேவையில்ல,
இடது இது ஓகேங்களா. முழங்கை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, முழங்கை வரைக்கும் என்ன பண்ணிக்காங்கன்னா அணிகலன்கள் வளையங்களை வந்து மாட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து வியர் த பேங்கிள்ஸ் ஆன் அப்பர் ஆர்ம். முழங்கை அளவுக்கு இங்க பாத்துக்கோங்க. இதுதான் வந்து வாட் இஸ் இட் பேங்கிள்ஸ். அப்போ முழங்கை வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொம்மைக்கு வந்து பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஜுவல்ஸ் இருக்குது. இந்த பொம்மை வந்து அப்படியே கண்டு எடுத்தாங்க. எதெல்லாம் இந்த பொம்மை கிடைச்ச மாதிரி இந்த பொம்மையும் அப்படியே கண்டு எடுத்தாங்க மொஹஞ்சதாரோல இருந்து. இந்த மொஹஞ்சதாரோல இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு சுடுமண் பொம்மையும் இருக்குது, இன்னொன்னு பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் அப்படின்னு. இது இது எப்படி சொல்லுவாங்கன்னா நடன மங்கை, இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த போஸ். ஓகே, டான்சிங் கேர்ள். அப்போ மொஹஞ்சதாரோல டான்சிங் கேர்ள் ரெண்டு விதத்துல கிடைச்சிருக்குது. ஒன்னு சுடுமண் அந்த கல்லால கிடைச்சிருக்குது, இன்னொன்னு பிரான்ஸா கிடைச்சது. அது நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். இங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்குது, டெரகோட்டா ஃபிகர். அந்த சுடுமண்ணுக்கான வேர்டு தான் டெரகோட்டான்னு. ஃபிகர்னா பின்னோட சிலை. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட். ஓகே, இந்த ஆர்னமெண்டால்லாம் மேட் அப் ஆஃப் சில்வர். ஓகேங்களா, சில்வர், ஏயுனா கோல்டு, ஏஜி சில்வர். அதுக்கப்புறமா கார்னீலியன் டிசைன், கார்னீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னீலியன் மணிகள், இதுதான் அந்த கார்னீலியன். ஓகே, கார்னீலியன் மணிகள் அப்படின்னா இதுதான் அந்த கார்னீலியன். கமெண்ட்ஸ் ஒன் செகண்ட். ஓகே, எதுவும் இல்லை. ஓகேங்களா, கார்னீலியன் டிஸ் வாட்ஸ் த டைம் 8:13. ஓகே, கார்னீலியன் டிசைன். சரிங்களா, இந்த டிசைன்ல போட்டிருக்க. இது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஃபயன்ஸ், ஸ்டோன்வேர், தமிழ்ல சொல்ற வெயிட் பண்ணுங்க. ஸ்டோன்வேர், ஷெல் பேங்கிள்ஸ் ஆர் யூஸ்டு. ஃபயன்ஸ் அப்படின்னா தமிழ்ல ஒப்பனை பாண்டங்கள். ஓகேங்களா, ஒப்பனை பாண்டங்கள், மேக்கப் செட். ஓகே, ஃபயன்ஸ் அப்படின்னா ஒப்பனை பாண்டங்கள், நோட் பண்ணிக்கோங்க. பண்டங்கள்ல பாண்டங்கள். ஸ்டோன்வேர்னா கல்லாலான பாத்திரங்கள். ஷெல் பேங்கிள்னா சங்கு வளையங்கள். ஓகேங்களா, கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையங்கள், ஒப்பனை பாண்டங்கள். எதால ஆனதுன்னா பாத்தீங்கன்னா அதிகமா சில்வர் கூட கம்மி தான். கோல்டு அண்ட் கர்னீலியன். இந்த ஃபிஷ் டேங்க்ல போடுவோம்ல கூழாங்கல் மாதிரி கலகலகா இருக்கும்ல, அதுதான். அதுல ரெட் கலர் தான் வந்து கர்னீலியன் டிசைன். பிகாஸ் அவங்களுக்கு அந்த கோல்டு இருக்கு, ஆனா கோல்டுக்கான மதிப்பு கிடையாது. அவங்கள பத்திக்கும் கோல்டும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கல்லு தாங்க. ஓகேங்களா, கோல்டுன்றது ஏதோ ஒரு டைப் ஆஃப் கல்லு தான். ஏன்னா அது அந்த கல்லு என்னன்னா பாக்கிறதுக்கு நல்லா பல இருக்குது, மின்னுது. அதனால அவனுக்கு அந்த கல்லு பிடிக்கும், அவ்வளவுதான். சில்வர் பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா வெள்ளைன்னு இருக்குது, அதனால அவனுக்கு அதை பிடிக்கும். சோ மத்தபடி அவனுக்கு அதுக்கான மீனிங்கோ அதுக்கான பொருளோ அதுக்கான மதிப்போ அவனுக்கு தெரியாது. ஓகே, சோ இப்போ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா இது காட்டன் சில்க் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. மெட்டல் ஸ்டோன்ஸ் வச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸா வந்து பிரீஸ்ட் கிங்க பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். டெரகோட்டா ஃபிகர் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்குது. அந்த பெண்மணியோட அணிகலன்கள் பாத்தீங்கன்னா கோல்டு, கர்னீலியன் டிசைன், அதிகமா கர்னீலியன் டைப்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபயன்ஸ், ஸ்டோன் வேர், ஷெல் பெங்கல்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ இது வரைக்கும் ஐடியா கிடைச்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க என்னன்னா இதுலயே இந்த ஆளை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, சரி, இங்கே நான் எழுதுறேன். சரி, ஃபைன், இங்கே நான் எழுதுறேன். பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், அப்படியே பாயிண்ட் எழுதிக்கிங்க இங்கிலீஷும் தமிழ்லையும். இது அப்படியே நான் டிஸ்கிரைப் பண்ணுங்க, நான் எழுதுறதுக்கு டைம் ஆகும். நான் அப்படியே டிஸ்கிரைப் பண்றேன், பெருசா ஒன்றும் இல்லை. ஹெட், தலையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட் அட்டாச்டு டில் த இயர். இங்க தெரியுதா கிருதா மாதிரி ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப கூட நம்ம பாட்டி காலத்துல ஏன் நார்த் இந்தியன்ஸ்ல கல்யாணம் அப்படின்னா இங்க இருந்து மூக்குத்தி வைக்கும் அப்படியே ஒரு ரிங்கு போடுறாங்க பாத்தீங்களா, ஒரு வளையம். ஓகேவா, அததான் அவனே. இப்ப அதெல்லாம் ஃபேஷன் எல்லாம் இல்ல, அவன் அப்பவே போட்டிருக்கான், பாத்துக்கோங்க. ஓகே, சோ இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஹெட் ஆர்னமெண்ட் அட்டாச்டு வித் இயர். ஓகேங்களா, தலைபாகு மணிகள் வந்து மூக்கு வரைக்கும் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, மூக்கு வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறமா எந்த சைடுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஷோல்டர்ல தான் வந்து ஷால் அணிஞ்சிருப்பான். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இடதுபுறமான தோள்பட்டையில் ஷாலுக்கு தமிழ்ல ஐயோ இதை மாத்த மறந்துட்டேனே. ஃபைன், நீங்க அப்படியே எழுதிக்க. ஓகே, இடபாகத்துல இருக்க ஷோல்டர்ல ஷால் அணிஞ்சுப்பான். லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல ஷால் அணிஞ்சுப்பான். ஒண்ணு. மூணாவது பாயிண்ட், சரிங்க, எழுத உங்களுக்கு டிஃபிகல்ட்டஸா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ண முடியுதா, நோ ப்ராப்ளம். தேர்ட் ஒன், ஆக் கோம்புடு. ஓகேங்களா, ஆக் கோம்புடு எந்த அழகா அப்படியே படியா வாங்கிக்காங்க. ஆக் கோம்புடு. ஓகே, அந்த பியர்டு ட்ரிம்டு,
ஓகே, இப்பதான் நிறைய பேர் இந்த ஸ்டைலே வச்சிட்டு இருக்காங்க. இந்த பிஎட்ல இங்க 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 அப்படியே கோடு கழிச்சு கேப் 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 விடுவாங்க. அப்படியே இது வரைக்கும் கேப் விட்டு வச்சிருப்பாங்க அந்த பிஎட்ல ஸ்டைல்னு சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் அவன் அப்பவே பண்ணி வச்சுக்கான். இந்த ஸ்டைல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சோ கோம்புடு ஆகு பியர்டு ட்ரிம்பு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சீல், பொம்மைன்னு சொல்ல மாட்டாங்க, சீல் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிகாஸ் இப்போ அது என்ன ஆச்சு, அவன் பண்ணும் போது அப்படியே பொதிச்சு வச்சிருப்பான், பட் எல்லாம் செதறி போய் கடைசி அது மட்டும் தான் கிடைக்குது, நம்மளுக்கு பொம்மை மாதிரி கிடைக்குது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி சீல் கிடைச்சது. இது எதை பத்தி சார்ந்ததுன்னா, எந்த பகுதியை சார்ந்ததுன்னா மொஹஞ்சதாரோ லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அல்லது லீடர் ஆஃப் மொஹஞ்சதாரோ இப்படி சொல்லுங்க, லீடர் ஆஃப் மொஹஞ்சதாரோ, தமிழ்ல மொஹஞ்சதாரோவின் தலைவர். ஓகே, அவங்க பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் இதெல்லாம், டிஸ்கிரைப் பண்ணப்பட்டதா இதெல்லாம். ஸோ கொஸ்டின் அப்படி கேட்பான். ஸோ இது எதால சார் ஆனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிலதுல தமிழ்ல பழைய புக்ல பூசாரி அரசன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, புது புக்ல மதகுரு ராஜான் இருக்கும். அது புக் டு புக் இந்த பிரச்சனை தான் வரும். ஓகே, அதனால பெருசா ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் பழைய புக் டேட்டாவும் நான் வச்சிருக்கேன், அதனால சொல்றேன். அதுல வந்து பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சோ பூசாரி அரசன், மதகுரு ராஜா எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா, பூசாரி அரசன் அல்லது மதகுரு ராஜா, சோ எல்லாமே இவன் தான். சோ ஆர்னமெண்டல் அண்ட் தென் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஆர்னமெண்டல் வேக என்னென்னலாம் சார்னா, இதோட நெக்லஸும் சேர்த்துக்கலாம். முக்கியமா ஆம்லெட் இல்ல ஆம்லெட்ஸ். ஓகே, கை வளையங்கள். ஓகேங்களா, கை அணிகலன்கள் அப்படின்னு சிம்பிளா போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் வந்து ஓகே 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 எஸ், அண்ட் தென் ஆட் திஸ் டு உல். ஓகே, உள்ளன் இதுவும் வந்து யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஓகே, சில புக்ஸ்ல இருக்குது, அதனால நான் அதையும் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வாங்குறதும் விற்கிறதும் எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி டு மெசபடோமியா. ஓகே, ஏற்றுமதி எங்க நடந்திருக்கு, மெசபடோமியாக்கு நடந்திருக்கு. ஓகே, யாரோ பேச ட்ரை பண்றீங்க போல இல்லையா, பிகாஸ் சம்திங் உங்க நீங்க வாய்ஸ் ஏதோ சம்திங் அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால எனக்கு கேட்கும், அதுக்கு தான் சொல்ல வரேன். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது டெக்ஸ்டைல் ஆர்னமெண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் என்ன, அடுத்த ஹெட்டிங் ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் யா சீல்ஸ், சீலிங், சீல்ஸ், ஸ்கிரிப்ட் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமா எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சீல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட். ஓகே, டன். ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே 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 யா, இதுதாங்க முத்திரை வழிபாடு அப்படின்றது. இப்போ இதுல எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்றது. ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகே, சீல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எதால அதிகமா இந்த சீல்கள் முத்திரைகள் செய்யப்பட்டிருக்குன்னா இது நோட் பண்ணிக்கங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செட்டடைட் அப்படின்ற ஸ்டோனால செய்யப்பட்டது. ஓகேங்களா, செட்டடைட் தமிழ்ல வந்து நுகைக்கல். அங்க என்ன பார்த்தோம், சட்டு ஸ்டோன் பார்த்தோம். ஓகே, ரோடி சட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கல்லால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம். இங்க முத்திரைகள் வந்து அதிகமா வந்து எதுல செய்யப்பட்டதுன்னா செட்டடைட். ஓகே, நான் இங்க சைட்ல எழுதி வைக்கிறேன். ஓகே, ரோகி சட் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ். ஓகேங்களா, சம் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் இதுல செஞ்சிருக்காங்க. செட்டடைட் பாத்தீங்கன்னா சீல்ஸ் அதிகமா செட்டடைட் ஸ்டோன்ல நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சில புக்ல சலவைக்கல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல செஞ்சுப்பாங்க. அப்ப சீல்ஸ் இதுல மட்டுமா சார்னா செட்டடைட். காப்பர்லயும் சீல்கள் முத்திரைகள் பொதிச்சிருப்பாங்க. டெரகோட்டா. ஓகேங்களா, டெரகோட்டா அப்படின்னா சுடுமண்லையும் முத்திரை பொதிச்சிருப்பாங்க. ஐவோகி தந்தத்திலையும் முத்திரைகள் பொறிக்கப்பட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் சீல்ஸ். ஓகே, ஃபைன், சூப்பர். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, அகப்பால பாத்தீங்கன்னா லாங் டெக்ஸ்ட் 26 சைன்ஸ் இருக்கு. ஓகே, அகப்பா பாத்தீங்கன்னா லாங் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 26 சைன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 26 சைன்ஸ் இருக்குதான் சொல்லப்படுது.
ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதை என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5000 டெக்ஸ்ட் 5000 டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, அகப்பா சைட்ஸ்ல இன்னும் இதை வந்து டிசைஃபை பண்ணல. இன்னும் இந்த 5000 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 5000 எழுத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் இன்னும் வந்து அதை படிச்சு புரிஞ்சிக்க முடியல. ஓகேங்களா, 5000 டெக்ஸ்ட் நாட் டிசிஃபர்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, டிசிஃபர்ட் அதாவது அதை வந்து படிச்சு புரிஞ்சிக்க முடியலை இன்னும். ஓகே, ஸோ சம் ஹிஸ்டாரியன்ஸ் செட், சில ஹிஸ்டாரியன் சொல்றாங்க இந்த மொழி வந்து திராவிடியன் ஃபேமிலி. ஓகே, திராவிட குடும்பத்தை சார்ந்த எழுத்துக்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரால் சொல்றாங்க. ஓகே, சம் ஹிஸ்டாரியன்ஸ் அல்லது ஸ்காலர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, அறிஞர்கள் அப்படின்னு போட்டுங்க. சம் ஸ்காலர்ஸ் சேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் திஸ் லெட்டர்ஸ் ஆர் திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சீல்ஸ் ஸ்கிரிப்டுக்கான ஒரு பேசிக் திங். ஓகே, இதை தவிர பெருசா வேற ஒன்றும் இல்லை. we covered almost. Okay, fine. On the next topic, okay, art and okay, இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்துக்க ஒன் செகண்ட். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான். ஸோ நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இதையும் பார்க்கணும். வேற இதெல்லாம் சீல்ஸ் இருக்குன்னா ஒன்லி செட்டரைட் கொடுத்தா தான் கிடையாது. காப்பர் இருக்குது, டெரகோட்டா இருக்குது, ஐவோடி இருக்குது, இதுல எல்லாமே இருக்குதா சொல்லப்படுது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஓகே, ஆர்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட் கரெக்ட், அதேதான். ஓகே, கலை மற்றும் கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டாய் கல்ச்சர் அதிகமாவே இருக்கு. டாய் கல்ச்சர் இது வந்து டாய்ஸ் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அப்ப ஜஸ்ட் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கு இந்த மாதிரி பொம்மைங்க, நம்ம சின்ன வயசுல ஸ்பைடர்மேன் பொம்மை, பேட்மேன் பொம்மை வச்சு டிஷும் சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு உபயோகிச்சிருப்பாங்க. ஓகே, விளையாட்டு பொருட்களாக வச்சிருக்கும். ஓகே, ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டெரகோட்டா ஃபிகர், டாய் கல்ச்சர் பொம்மைகள் இருந்துக்குது. டெரகோட்டா ஃபிகராகவும் இருந்துக்குது. டெரகோட்டா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னது சுடுமண் பொம்மைகளும் இருந்துக்குது. ஓகேங்களா, பிளஸ் பிரான்ஸ் இமேஜ் வெண்கல பொம்மைகளும் இருந்துக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட் கலை கேளிக்கைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. இது ஒண்ணு. ஓகே, பிரான்ஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருந்துக்கலாம் அப்படின்னா கார்ட்ஸ், வண்டிகள், இதை பார்க்கக்கூடிய வண்டிகள், கவ்வு, மார்பிள்ஸ், இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, மார்பிள்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் கிங், மதகுகு ராஜா நம்ம சொன்னோம். செட்டடைட் நுகைக்கல், சலவைக்கல் அல்லது நுகைக்கல். டான்சிங் கேர்ள் ஆஃப் காப்பர். ஓகேங்களா, டான்சிங் கேர்ள் ஆஃப் காப்பர், சாரி காப்பர் வராது, பிரான்ஸ். ஓகே, போத். ஸோ இப்போ நோட் பண்ணிக்கங்க, நான் சொன்னதை இப்போ நோட் பண்ணி இந்த கீ பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நான் இங்க சைட்ல எழுதுறேன். மொஹஞ்சதாரோல மட்டும் ஓகே செட்டடைட் கல்லால செய்யப்பட்ட பிரீஸ்ட் கிங் மதகுரு ராஜாவோட பொம்மையும் பிளஸ் டெரகோட்டா ஃபிகர் ஆஃப் டான்சிங் கேர்ளும், அதாவது சுடுமண்ணால் செய்யப்பட்ட நடன மங்கையின் சிலையும் பிளஸ் பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள். ஓகே, பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் வெண்கலத்தால செய்யப்பட்ட நடன மங்கையின் சிலையும். ஓகே, 8:30 ஆகுதுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணலாம். ஓகே, வெண்கலத்தால செய்யப்பட்ட நடன மங்கையின் சிலைகளும் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. ஓகேவா, எங்க பிரான்ஸ் இமேஜ் எதுலன்னா இந்த இடத்துல மொஹஞ்சதாரோல. ஸோ செட்டடைட் பிரீஸ்ட் கிங் சில பகுதியிலும் கிடைச்சிருக்குது, டெரகோட்டா ஃபிகர் சில பகுதியிலும் கிடைச்சிருக்குது. ஆனா இந்த பகுதியில இந்த 3 டிஃபால்ட்டா கிடைச்சிருக்குது. ஓகே, இந்த மொஹஞ்சதாரோ இந்த பாயிண்ட்டை மட்டும் மறக்காதீங்க. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்ட், கலைகளுக்கு பெயர் பெற்ற இடம் எதுன்னா மொஹஞ்சதாரோ மற்றும் தொலவிகா. ஓகேங்களா, இது புக்ல இல்ல, நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சாரி, துல்விகா. எஸ், துல்விகா, சாரி, சின்ன இல்வகம் நினைக்கிறேன். ஓகே, தொல்லி, எஸ், சின்ன இல்வகம். ஓகே, துல்விகா அப்படின்ற பகுதி இது மொஹஞ்சதாரோ மற்றும் தொலவிகா. ஓகே, தொல்விகா அப்படின்ற பகுதியில தான் வந்து எதுக்கு பெயர் பெற்றது? இது ரெண்டுமே ஆர்ட் கலைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி. ஓகே, கலைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி தான் வந்து இது. ஓகே, இது 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காதீங்க. ஓகேவா, அண்ட் தென் ஓகே ஃபைன், இது முடிஞ்சது. ஆர்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட் எப்படி கலைகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்
ஃபெய்த். ஓகே, சோ இங்க பார்த்தலாம் ஃபெய்த், பிலீஃப், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை அமைப்பு. ஒண்ணும் இல்ல, கடவுள் எதை கும்பிட்டாங்க? ஓகே, வர்ஷிப்டு, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் பண்ணீங்க. வர்ஷிப்டு நேச்சர், இயற்கையை வழிபட்டாங்க. இங்க வந்து இந்திரா அந்த மாதிரி எல்லாம் எந்த பெயரும் கிடையாது. ஓகே, அதெல்லாம் வேத காலத்துல தான் அந்த பெயரே வரும். இங்க அந்த மாதிரி பெயர் எதுவுமே கிடையாது. சோ இயற்கையை வழிபட்டாங்க. காத்து, மழை, இடி, மின்னல் இதெல்லாம் வழிபட்டாங்க. அடுத்தது பீப்பிள் ட்ரீ. பீப்பிள் ட்ரீ ஓகேங்களா. சிலதுல வந்து அரச மகன் கொடுத்துருக்கோம், சிலதுல அத்தி மகன் இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஃபேமிலி தான், ஸோ பிரச்சனை இல்லை. பீப்பிள் ட்ரீ, அரச மகன் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது முக்கியமானது பசுபதி மகாதேவ். பசுபதி மகாதேவ் வணங்கியிருக்காங்க. ஓகே, யாருன்னா இந்த கடவுள். ஸோ இதுதான் வந்து என்ன பண்றாங்க, இண்டஸ் வேலி பீப்புளோட கடவுளா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் தியான நிலையில உட்காந்துருப்பாரு. இதுல பிக்கில் இல்ல, பக்கத்துல ஒரு கம்பு மாதிரி நட்டு இருக்கும். இவங்க சுத்தி கீழே 2 புக்ல கொடுத்துப்பான். 2 புலி, 2 மானு, ஒரு ரைனோசர், அதாவது காண்டாமிருகம், ஒரு புல்லு, எகுது, இதெல்லாம் சுத்தி இருக்காம சில பகவைகள். ஓகே, எல்லாம் சுத்தி இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து பசுபதி மகாதேவ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வேத காலத்துல வரும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஆரியன்ஸோட கடவுள் யாகு, இந்தியன்ஸோட கடவுள் யாகுன்னு சொல்லிட்டு வேத காலத்துல தெளிவா சொல்லிடுவான். ஓகேங்களா, விஷ்ணுவிசம், இந்த விஷ்ணு கான்செப்ட் எல்லாமே, இந்த சார்ந்த விஷயம் எல்லாமே ஆர்கனைசேஷன். ஓகே, வேத புக்லயே கொடுத்துப்பாங்க. ஓகே, ஆர்கனைசேஷன் எல்லாமே ஆரியர்களுடைய கடவுள் தான். நம்மளுடைய இண்டஸ் வேலி பீப்புளோட கடவுள்னா இந்த எந்த கடவுளுமே கிடையாது. ஓகேவா, சோ நம்ம கடவுள் படி பாத்தீங்கன்னா சிவன். இவங்க சொல்ற இந்த பசுபதி மகாதேவ தான் வந்து அவன் சிவனா மாத்திக்கிட்டான். ஓகேங்களா, ஏன்னா உள்ள வந்து அதை நம்ம அங்க பேசலாம். சிவன், அண்ட் தென் முருகன், அதுக்கப்புறமா குலதெய்வம் வழிபாடு நம்ம சொல்லும் பாத்தீங்களா. குலதெய்வம், சாரி இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். ஓகே ஃபைன், குலதெய்வம் வழிபாடு. ஓகேங்களா, குலதெய்வம் வழிபாடு, இதெல்லாம் தான் நம்மளுடைய கடவுள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கடவுளை தான் நம்ம கடவுள்னு நம்ம சொல்றோம். ஓகே, மற்றது எல்லாமே விஷ்ணுவிசம். ஓகே ஃபைன், அதுக்குள்ள போக தேவையில்ல. பசுபதி மகாதேவ் கடவுளை வழிபட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மதர் காடஸ். மதர் காடஸ், பெண் தெய்வ வழிபாடும் இருந்திருக்கு. ஓகே, மதர் காடஸ், பெண் தெய்வ வழிபாடு. இந்த பெண் தெய்வத்தோட சிலை பாத்தீங்கன்னா ஈஜிப்துல இருக்கிற, ஓகே, ஈஜிப்துல இருக்கிற ஒரு கடவுள் இஸ், ஐஎஸ்ஐஎஸ்ன்னு படிக்கூடாது, இஸ் அவ்வளவுதான். ஓகே, ஈஜிப்துல இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இஸ் அப்படின்ற ஒரு 8:30. ஓகே ஃபைன், கடவுளை ரிசபல் பார்த்த மாதிரி, அந்த கடவுளை அப்படியே ஒப்பன மாதிரியே இந்த கடவுளுக்கு. எது? பெண் தெய்வ வழிபாடு. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க நேச்சர் எஸ் வர்ஷிப் பண்ணிக்காங்க. பீப்பிள் ட்ரீ, அத்தி மகத்தை அல்லது அரச மகத்தை வர்ஷிப் பண்ணிக்காங்க. பசுபதி மகாதேவ் தான் இவரோட கடவுளா இருந்திருக்காங்க. மதர் காடஸ், பெண் தெய்வ வழிபாடும் இங்க இருந்திருக்கு. அதை தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, பகீட் த டெட், புதைக்கிற வழக்கம் தான் இருந்துச்சு. பகீட் த டெட், எரிக்கிற வழக்கம் கிடையாது. இதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஆரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா எல்லாமே எரிப்பாங்க. பட் ஏன்னா அவங்க வந்து நெருப்பை வந்து கடவுளா பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கு நெருப்புக்கு வந்து என்ன சொல்றது, புனிதத்துவம் பண்ணணும்னு போட்டு எரிப்பாங்க. ஓகே, அதுக்காக தான் அதுக்கு ஓமம் பண்றது, இதெல்லாம் அப்பதான் அவன் கொண்டு வந்தது. அவன் பிகாஸ் அவனோட கான்செப்டாக இண்டஸ் பீப்புளோட கான்செப்ட் ஆக. ஓகேங்களா, சோ இவன் வந்து பகீட் த டெட், புதைக்கிற வழக்கம். இதே புதைக்கிற வழக்கம் தான் வந்து மேகாலயத்துக்கு, தமிழ்நாடு, ஆதிச்சநல்லூர், இங்கெல்லாம் நம்ம அங்க படிப்போம். ஆர்கியாலஜிக்கல், தொல்லியல் கண்டுபிடிப்பு, தமிழ் கீழடி, இதெல்லாம் படிப்போம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எப்படி புதைக்கலாம், இதே புதைக்கிற வழக்கம். ஆனா அவன் பானைக்குள்ள வச்சு புதைப்பான். எங்க தென் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாம்பிள் நம்ம மேகாலயத்துக்கு பெருங்கற்காலத்துல படிப்போம். பானையில வச்சு புழைக்கும். அது பேர் வந்து அன்பரியல் அப்படின்னுவாங்க. தாலியில் புதைக்கிற வழக்கம்னுவாங்க. ஓகே, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பகீட் த டெட். அது மட்டுமா சார் அப்படின்னா, இங்க வந்து சில இது வந்து ஃபயர் ஆல்டாஸ். ஓகே, ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படின்னு இருந்துக்குது. அப்படின்னா நெருப்பு பலி பீடம். ஓகேங்களா, நெருப்பு பலி பீடம். சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கானா, இல்ல இந்த மாதிரி மந்திரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னா அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லை. ஓகேங்களா, பட் ஆனா இந்த ஓமகுண்டம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான சில எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, சோ ஃபயர் ஆல்டாஸ், நெருப்பு பலி பீடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது எந்த இடத்துல கண்டெடுத்தாங்கன்னா காளிபங்கன் அப்படின்ற பகுதி. ஓகே, காளிபங்கன் அப்படின்ற பகுதியில இதை கண்டெடுத்தாங்க. காளிபங்கன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே கேட்டாச்சு கொஸ்டின். எல்லாத்தையுமே ஒவ்வொரு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்தாச்சு. ஓகே, ஸோ ஃபைன், மதர் காடஸ் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இது. அடுத்து முக்கியமானது என்னன்னா
நோ டெம்பிள் அண்ட் நோ ஐடல். உருவ வழிபாடு கிடையாது, கோயில்களும் கிடையாது. அப்ப இதெல்லாம் எப்ப வந்திருக்குன்றத நீங்களே யோசிச்சுக்குங்க. ஓகேங்களா? உருவ வழிபாடு கிடையாது, அதுக்கப்புறமா வாட் இஸ் இட், கோயிலும் கிடையாது. ஓகே, சோ ஃபைன். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் இன்னும் குட்டியா டாபிக் தாங்குது, ஒரு 2 or 3 டாபிக்ஸ் தாங்குது, ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஓகே, இது ரிவர்ஸ்க்கு வருவோம் நம்ம. ஸோ இதை நான் சொல்லிடுறேங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஸோ தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராம் இருக்கட்டும், நானா என் கையிலேயே வாங்கி கூட ஒன்று சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது மிஸ் பண்ணிருக்கா? இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல புதைக்க பகீடு சொன்னோம் பாத்தீங்களா, கூடவே வந்து ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரி எல்லாத்தையுமே வந்து ஒன்னா சேர்த்து புதைக்க வழக்கம் இருக்குது. செத்துட்டான், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சது அப்போ, செத்துட்டான் இதெல்லாம் இவன் வச்சு நீ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பகிச்சது இப்போ. ஓகேவா? அவ்வளவுதான் அப்போதுக்கு இப்போதுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, அப்ப செத்துட்டானா யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் கூடவே சேர்த்து என்ன பண்ணிடுவாங்களாம், இங்கேயே போட்டு புதைச்சிடுவாங்க. ஓகே, நம்ம என்ன பண்றோம், செத்து போகவனுக்கு கோல்டு எதுக்கு, கோல்டு செயின் எதுக்கு, நம்ம கிட்ட இருந்தா அடகு வச்சு யூஸ் ஆகுது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இதெல்லாம் பிற்காலத்துல நடந்த விஷயங்கள். ஓகே, பட் அவங்க இப்படிதான் புதைப்பாங்க. இதே வழக்கம் தான் பானையில வச்சு புதைக்கிறது தான் நம்மளோட ஸ்டைல் சவுத் இந்தியால. அவங்களும் உள்ள இது எல்லாத்தையும் ஆர்னமெண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு தான் புதைப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு மெத்தட் வந்து இண்டஸ் வேலி பீப்புளும் காமன் ஆகுது, நம்மளுடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய திராவிடியன் கல்ச்சரும் காமன் ஆகுது. ஓகே, சோ ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். அகப்பா பார்த்தீங்கன்னா பிளான்ட் சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சொல்றோம், இதுவே நம்ம பேசுவோம். இப்போ இப்படி சரி, இப்படியே போடுங்களேன். அகப்பான் போட்டு அப்பர் டவுன், அதாவது மேல் நகர அமைப்பு, இதே மாதிரி எதுக்குங்க, மேல் நகர அமைப்பு. இது கீழ் நகர அமைப்பு. ஓகே, கீழ் நகர அமைப்பு, மேல் கீழ் நகர அமைப்பு. ஒன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு, ஓகே, அப்படியே எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சிட்டி ஹையர். ஓகே, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சிட்டி ஹையர், அதுக்கு பேரு சிட்டடல். ஓகே, அதுக்கு பேரு சிட்டடல். கோட்டை மாதிரி போட்டிருக்க, ஆனா கோட்டையெல்லாம் இருக்காது. என்னன்னா சிட்டடல் அப்படின்னா மேடான பகுதியில அங்க பில்டிங் கட்டுவாங்க, அங்க வீடு கட்டுவாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா மேடான பகுதியில வீடு கட்டினாங்கன்னா அங்க இருந்து கீழே தாழ்வான பகுதி எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும். ஓகேங்களா? அது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஹரப்பால இருந்திருக்கு. ஓகே, அந்த அமைப்பு பேர் தான் சிட்டடல்னா கோட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல கோட்டைன்னு, ஆனா இங்கிலீஷ்ல தயவு செஞ்சு தமிழ்ல இருக்கவங்களும் சிட்டடல் எழுதி பக்கத்துல கோட்டைன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் புரியும். இந்த வேர்டு சம்டைம்ஸ் தமிழ்ல மிஸ் பண்ணிட்டானா டைரக்டா இப்படி கொடுத்துட்டானா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ சிட்டடல் அப்படின்னா தமிழ்லயும் எழுதி கோட்டைன்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து கட்டியாச்சு. ஓகே, இது ஒரு அமைப்பு. அப்பர் டவுன் அப்படின்றது அகப்பாவுடைய ஒரு பகுதி, அப்பர் டவுன். ஃபைன். இதுல யார் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பை யூஸ்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இங்க வந்து வெஸ்டர்ன் பார்ட் மேற்கு பகுதியில உயரமான இடத்துல கோட்டை அமைப்பு அப்படின்னு போட்டுங்க. மேற்கு பகுதியில உயரமான இடத்துல கோட்டை அமைப்பு, இது சிட்டடல். அதான் சிட்டடல். அடுத்த பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூஸ்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகள் வந்து இத உபயோகிச்சுட்டாங்க இந்த பகுதியை. ஓகே, நிர்வாகிகள் அரசர்கள். ஓகே, இவங்க தான் இந்த இடத்த, இந்த அப்பர் டவுனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த இடத்துல கிரேட் பாத் அண்ட் கிரானரி. ஓகே, அதாவது களஞ்சியம், தானிய களஞ்சியங்களும் மற்றும் பெரிய குளியல் அறை இந்த அப்பர் டவுன்ல தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு, கொஸ்டின் இப்படிதான் ரைஸ் பண்ணுவான், அப்பர் டவுன்ல தான் இதெல்லாம் இருக்கும். ஓகே, சோ பகப்பால 2 விதமான சிட்டி பிளானிங் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பகு லோவகு, அப்பகு மேல இருக்குது. அந்த மேல யாருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகிகள் தான் இங்க வகிப்பாங்க. இந்த இடத்துல தான் தானியங்கள் பெரிய குளியலறைகள் இங்க இருக்கும். அடுத்தது லோவர் டவுன், கீழ்நகர அமைப்புன்னு வாங்க. ஓகே, கீழ்நகர அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்க அப்படின்னா இது ஈஸ்டர்ன். இது ஈஸ்டர்ன், அதாவது கீழ் பகுதி. இப்படியே எழுதிக்கங்க, கீழ்ப்பகுதி சற்று தாழ்வாக இருக்கும். தமிழ் அப்படியே எழுதிக்கங்க, கீழ்ப்பகுதி சற்று தாழ்வாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த இடம்
ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சிட்டி. ஓகே, த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட் வாஸ் லோவர் பட் லார்ஜர். கீழ்ப்பகுதி, அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கிற நகரம் வந்து சற்று தாழ்வாகவும் சற்று எப்படி சொல்றது பெரிதாகவும் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்தது ரெண்டாவது, இந்த பகுதியில் காமன் பீப்புள். ஓகேவா, அதாவது பொதுமக்கள் வாழும் இடம், லோவர் பார்ட். அப்ப இப்படி கேட்பான், ஹரப்பன் நாகரிகத்துல பொதுமக்கள் வந்து மேல் நகர அமைப்பில் வசித்தனர் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுப்பான். ஸோ அப்போ வசித்தாங்களா? மேல் நகரத்துல கிடையாது. பொதுமக்கள் எதுல வசித்தாங்க? கீழ் நகர அமைப்புல தான் வசித்தாங்க. ஸோ இப்போ ஹரப்பன் அப்படின்றது வந்து இப்படி இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஓகேங்களா, இது நார்த்து, இது சவுத்துன்னு வச்சுப்போங்களேன். அப்போ இப்படி ரெண்டு பாகமாகுது. வெஸ்ட் சைடு அப்பர் டவுன், இங்க இந்த விஷயம் நான் சொன்னதெல்லாம். ஈஸ்ட் பாகம் அப்படின்னா இதை சார்ந்து கீழே, இது மேடாகுது கீழ் பகுதிகளை, இந்த சார்ந்த விஷயம். இப்படிதான் அகப்பாவோட ஸ்ட்ரக்சர் இருந்தது. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அகப்பாவோட ஸ்ட்ரக்சர் சொல்லட்டுமா? அடுத்தது இதுலயே இன்னொன்று எடுத்துப்போம், சிட்டட மொஹஞ்சதாகோ ஸ்ட்ரக்சரும் பேசிடுவோம். ஓகே, இது புரிஞ்சுதான் நான் அடுத்தது சொல்லிடுறேன். மொஹஞ்சதாகோ. ஓகே, இது இருக்கட்டும், இங்க சைட்ல நான் சொல்லிடுறேன். மொஹஞ்சதாகோ பாத்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு அமைப்பு இருக்குது அதே மாதிரி. ஒன்னு சிட்டடல், நம்ம அங்க சொன்ன மாதிரி சிட்டடல் கோட்டை. இங்க வந்து லோவர் ஃபார்ம் கீழ்பகுதி, அதே மாதிரி தான் இங்க. இது வந்து மொஹஞ்சதாகோ. ஓகே, லோவர் ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ முக்கியமான விஷயம் என்ன சார்னா, இந்த சிட்டடல்ல அவ வந்து நிர்வகித்தான். ஓகேங்களா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. கிங் அங்கதான் இருந்தான். அதனால மேல இருந்து கீழே பார்க்கும்போது தாழ்வாக்க இடமெல்லாம் தெரியும், கால்நடைகள் எல்லாம் தெரியும், மக்கள் எல்லாம் தெரியும். ஏதாவது ஆபத்துன்னா அவனால பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் இந்த அமைப்பு. பட் இங்க மொஹஞ்சதாரோல இந்த கோட்டை சிட்டடல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வேக் ஹவுஸா யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் அந்த கிரேட் பாத் அதெல்லாம் இருக்கும் பெரிய இடத்துல. கோட்டைன்னா அதெல்லாம் இருக்கும், டிஃபால்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கிரேட் பாத், பெரிய குளியல் அறை, கிரானரி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இருக்குது, பிரச்சனை கிடையாது. பட் த திங் என்னன்னா, வேக் ஹவுஸா தான் சிட்டடெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணல. லோவர் ஹவுஸ் இது காமன். ஓகே, அது காமன் திங். ஸோ முக்கியமாக கேட்பான், மொஹஞ்சதாகோவில் சிட்டடல் வந்து நிர்வாகத்துக்காக உபயோகிச்சாங்க அப்படின்னு கொடுப்பான். அப்படி உபயோகிக்கல. ஏன்னா எதுக்காக யூஸ் பண்ணான்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பேக் சேமிப்பு கிடங்காதான் சிட்டடல்ல உபயோகிச்சான். ஓகே, ஸோ ஃபைன். அடுத்த ஹெட்டிங் வந்து பாலிட்டி, அரசியல். ஓகே, ஓ மை காட் 8:40 ஆகுது. ஓகே, பாலிட்டி, அரசியல். ஓகே, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த அரசியல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, லேபர் மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர் மொபிலைசேஷன். ஓகே, லேபர் மொபிலைசேஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல எதுக்குங்க, தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்காக தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஓகேங்களா, ஸோ லேபர் மொபிலைசேஷன் சொல்றேன். லேபர் மொபிலைசேஷன் சஜஸ்டட் ஓகே எக்ஸிஸ்டன்ஸ் சிஸ்டம். ஓகே, தமிழ்ல வந்து தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்காக தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஸோ அப்போ ஏன்னா ட்ரேடு பண்ணிட்டு இருக்கான், ட்ரேடு பண்றான்னா அவனுக்கு லேபர் ஃபோர்ஸ் தேவை, ஏற்றி இறக்கிறதுக்கு லேபர் தேவை. அந்த லேபரை பக்கத்துல அங்கங்க இருந்து என்ன பண்றாங்க, எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ற மெத்தடாலஜி இருந்துச்சு. ஸோ தட் லேபர் இருந்துச்சு. அடுத்த முக்கியமான விஷயம், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும், அரசியல் பொறுத்த வரைக்கும் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, சிட்டி ஸ்டேட் லைக் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பில் கீழ் இருந்திருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்துலதான் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த மாதிரி அப்பர் லோவர் ஃபார்ம் இருக்குது, ரெண்டு பகுதியில மட்டும்தான். ஓகே, அப்ப சிட்டடல்னு ஒண்ணுன்னா பெரிய பகுதி இருந்திருக்குது. அப்போ அங்கிருந்து கீழே இருக்கவன பாத்துக்காத்துக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்னோம். அது எங்க இருக்குது, ஹரப்பா மொஹஞ்சதாரோல மட்டும்தான் இருக்குது. அப்போ மேபி இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான். ஓகேங்களா, சிட்டி ஸ்டேட் லைக் பாலிட்டி. ஓகே, அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பு கீழ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு கீழே மற்ற இடங்கள்லாம் இருந்திருக்கலாமே ஒருவேளை அப்படின்றது தான் டவுட். ஓகே, அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா இங்க மட்டும் தான் அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. மற்ற நம்ம பேசின கலிபங்கன், லோத்தல், அதுக்கப்புறமா தொல்விகா, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கட்டமைப்பு வந்து பெருசா கிடைக்கல.
ஓகே, சோ இப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த இடத்துக்கு கீழே தான் மற்றது இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் தான் ஓகே சொல்லப்படுது. கிளியரா? ஓகே ஃபைன், வி கம் டு எண்ட் ஐ திங்க் சோ. வேற என்ன மிஸ் பண்ணிட்டேன்? எஸ், ஐ திங்க் ஆக்குபேஷன் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யா லாஸ்ட் ஓகேங்களா. ஸோ முக்கியமா ஆக்குபேஷன் சிம்பிளான இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஆக்குபேஷன் நாட் நோன், ஏன்னா என்ன பண்ணான்னு தெரியல, ஏன்னா எல்லாத்தையும் பண்ணான். அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கு, ஹேண்டிகிராஃப்ட் விவசாயம் நடந்திருக்கு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள் நடந்திருக்கு, பாட்டரி ஓகேங்களா, குயவர்கள் இருந்திருக்காங்க, ஜுவல்லரிஸ் ஸோ அதனால மர்ச்சன்ட்ஸ் வணிகர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமா ட்ரேடர்ஸ் வணிகர்கள் இருந்திருக்காங்க, அப்ப பிசினஸ் பீப்புள் இருந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது மட்டுமா இல்ல சார், கேட்டல் ரியரிங் இருந்திருக்கு, கேட்டல் ரியரிங் கால்நடை மேய்த்தல். ஓகே, அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஹேண்டிகிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருள்கள் ஓகேங்க, பொருட்கள் செய்யக்கூடியவர்கள், குயவர்கள், மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் ஓகே வணிகர்கள் ஓகேங்களா, இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேட்டல் ரியரிங் நடந்திருக்கு. கேட்டல் ரியரிங் அப்படின்னா கால்நடை மேய்த்தலும் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் எந்த மாதிரியான கேட்டலை யூஸ் பண்ணாங்கன்னா ஜீபு பிரீடு அப்படின்னுவாங்க ஓகே, தமிழ்ல ஜெபு இன மாடு. ஜெபு இன மாடு, இது கொஸ்டின்ங்க, இதுவும் கேட்டாங்க. ஓகே, ஜெபு இன மாடு தான் வந்து அதிகமா என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த பிரீடு தான் வந்து பண்ணிருக்குதா சொல்லப்படுது. ஓகே, அண்ட் தென் வேற என்ன? ஓகே 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 ஃபைன் 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 ஓகே டன், தட்ஸ் இட் ஆக்குபேஷன். ஸோ ஜெபுயிட ஓகே, அப்போ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். எக்ஸாக்டா இதுதான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவனால பர்டிகுலரா சொல்ல முடியல. பட் ஆனா இதுதான் குரூப்4ல கேட்ட கொஸ்டின். இது 2 கொஸ்டின் வந்துச்சு, இது ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து விவசாயத்தை, சிந்து சமவெளி மக்கள் வந்து எதை வந்து மும்முகமாக சம்திங் அந்த மாதிரி இருக்கும். தமிழ்ல வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரெடாமினன்ட் அப்படின்னு கொடுத்திருந்தான், முதன்மையான அப்படின்னு கொடுத்துட்டு தொழில்களை செய்தார்கள் அப்படின்னு கொடுத்துட்டான். எல்லாருமே டவுட் என்ன வந்துச்சு, சார் நாட் நோன் தான் சார் புக்ல கொடுத்துருக்கு, அப்ப எப்படி சார்? ஆனா ஆப்ஷன் அது இல்லவே இல்லை சார். அக்ரி கொடுத்துருக்கான், பாட்ரி கொடுத்துருக்கான், ட்ரேடர்ஸ் கொடுத்துருக்கான், கேட்டல் ரியரிங் கொடுத்துருக்கான், நன் ஆஃப் த அபோவ் நாட் நோன் எதுவுமே கொடுக்கலையே சார், அப்ப எது சார் ஆன்சர்னு கேட்டான். அங்க இங்க கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் சிந்து சமவெளி மக்கள் நாகரிகம் அப்படின்றது வந்து நதியை தொட்டு தான் வளருது. நதியை தொட்டு வளருதுன்னா அப்ப அங்க என்ன இருந்திருக்கும்? விவசாயம் தான் வளர்ந்திருக்கு. ஏன்னா நதிக்கு ஏன் இருக்க போறா? விவசாயம் தான் பேஸ் ஓகேங்களா. அப்ப அக்ரிகல்ச்சர் தான் ஆன்சர் ஓகேங்களா. இதுதான் வந்து இன்டைரக்டான டெப்த். ஃபிஷிங்கும் இருந்துச்சு, ஏன்னா நம்ம ஃபிஷ் ஹூக் இதெல்லாம் பார்த்தோம்ல, ஃபிஷிங்கும் இருந்திருக்கு. ஸோ இதுதாங்க தொழில். தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் நோன் எதுவுமே தெரியாதுங்க ஓகே, உண்மை. ஆனா ப்ரிடாமினண்டா செஞ்ச தொழில் எதுனா அது அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாட்டரி. ஃபைன், முடிஞ்சிச்சு. பாட்டரி நீங்க வந்துடும். இந்த பாட்டரிங்க மண்பாண்டங்கள் அப்படின்னு போட்டுங்க ஓகே. முக்கியமானது இந்த பாயிண்ட் ஞாபகம், ரெட் இன் கலர் ஓகே, பிளாக் இன் டிசைன். ரெட் இன் கலர், பிளாக் இன் டிசைன். எனி டவுட்ஸ்? நோ. 8:44 ஓகே ஃபைன். வேணா 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் ஓகே. ஏன்னா முடிய போகுது அவ்வளவுதான் இந்த டாபிக். இது ரொம்ப முக்கியமானங்க, ரெட் இன் கலர் பிளாக் இன் டிசைன். ஏன் நான் இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அப்படியே நீங்க மீகாலித்திக் ஏஜ் வந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டு மீகாலித்திக் பெருங்க காலம் வந்தீங்கன்னா அங்க பிளாக் கலர் பாட்டரி சொல்லுவாங்க. பிளாக் கலர், ரெட் கலர். செம்மண்ல பானையை செஞ்சா சிவப்பு கலர்ல போகுது, களிமண்ல பானையை செஞ்சா கருப்பு கலர்ல போகுது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் பிளாக் இன் டிசைன் ஒன்னு ஓகே, ரெட் இன் கலர் பிளாக் இன் டிசைன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்கிங்க, எல்லாமே எழுது வேணாம். ஜியோமேட்ரிக் டிசைன் அப்படின்னுவாங்க. ஜியோ மேட்ரிக் டிசைன், ஜியோமேட்ரிக் டிசைன், அந்த ஜாமெட்ரிக் டிசைன் ஓகே. ஜாமெட்ரிக் டிசைன் இருக்கும். பெயிண்டட் மோட்டிவ்ஸ், பெயிண்டட் மோட்டிவ்ஸ் ஓகேங்களா. பெயிண்டட் மோட்டிவ்ஸ் சொல்றேன் நான் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஃபிஷ் வாங்கியிருப்பாங்க, லீவ்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஜிக்ஸாக் லைன்ஸ் இருக்கும். இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்றதாங்க ஓகே. ஜியோமெட்ரிக் டிசைனா ஒண்ணும் இல்லைங்க. இது என்னது? ஜியோமெட்ரிக் சிம்பிள் வச்சுப்போம். இவங்களுக்கு எழுத்து கிடையாது, பெருசா சொல்ல முடியாது, அதையும் நான் சொல்ல போறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் எப்படி புரிஞ்சுப்பானா, இப்ப எக்ஸாம்பிள் இது சர்க்கிள், இது முக்கோணம், இதுவும் முக்கோணம்,
இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன். அப்ப இது பெண்மணி. ஓகே, அப்ப என்ன வரைஞ்சிருக்கேன், என்ன டிசைன் வரைஞ்சிருக்கேன், ஒண்ணுமே இல்ல. ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, சோ சேம். இது என்னன்னு சொல்வீங்க? நாயோ மாடோ பசு ஏதோ ஒரு அளவு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான், இதுதான் ஜாமெட்ரி டிசைன். இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பெயிண்டட் மோட்டிவ்ஸ்னா பூக்கள். அப்படி ஒன்றும் இல்லைங்க, என்ன சொல்றது, பொங்கலுக்கு பானை வாங்குவீங்களா? ஓகே, பானை வாங்குவீங்களா பொங்கலுக்கு? இப்படி போட்டு ஒரு டிசைன் போட்டு பண்ணா நம்ம சும்மா இல்லாம பானையை வாங்கிட்டு ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து என்ன பண்ணிப்போம், இப்படி ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த விஷயத்தை தான் சொல்றான். ஜிக்ஸாக் லைனா, குறுக்கல் பானல், கோடு, இதெல்லாம் அதுல இருக்கும். இது புக்கிலேயே கொடுத்துப்பான். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? இது பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஸ்கிரிப்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா பேன்ஸ்ட்ரோஃபெடான் அப்படின்னுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட்னு போட்டுக்கணுங்க ஹெட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எப்படியே கூட ஏத்துக்கீங்க. ஓகே, பேன்ஸ்ட்ரோஃபெடான் தமிழ்ல வந்து பான் பான்ஸ் பான்ஸ்ட்ரா பான்ஸ்ட்ரா சம்திங் வரும். ஓகே, இது அப்படியே மொழிபெயர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது தமிழ்ல வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாலும் புகழலாம் அப்படியே தான் வரும். பான்ஸ்ட்ரோஃபெடான், இங்கிலீஷ்ல பேன்ஸ்ட்ரோஃபெடான், தமிழ்ல பான்ஸ்ட்ரோஃபெடான். இப்போ புது புக்ல இல்ல, அதனால பழைய புக் தான் நோட் பண்ணிக்கோங்க. பேன்ஸ்ட்ரோஃபெடான். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கஷோத்தி ஸ்கிரிப்ட் அப்படின்னுவாங்க. இதுதான் சைட்ல கொடுத்துக்க பாத்தீங்களா, இதுதான் கஷோத்தி ஸ்கிரிப்ட். தமிழ்ல சித்திரை எழுத்து. சித்திரை எழுத்து. ஓகேங்களா? சித்திரை எழுத்து. கஷோத்தி ஸ்கிரிப்ட் சித்திரை எழுத்து அப்படின்வாங்க. என்ன சார் இங்க நடக்கும் அப்படின்னா, தி ரைட் இந்த பேன்ஸ்ட்ரோஃபெடான் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஸ்டைல் இது. ஓகேங்களா? பேன்ஸ்ட்ரோஃபெடான்றது பாணி. ஓகே, பேன்ஸ்ட்ரோஃபெடான் பாணி. என்ன பாணி சார்னா எப்படி எழுதுவாங்கன்னா ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க. இப்ப நம்ம எப்படி எழுதுறோம், இது லெஃப்ட், இப்படி தானே எழுதுறோம் நம்ம. ஓகேங்களா? அதாவது நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன், ஓகே, இப்படிதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, அவங்க இப்படி எழுதுவாங்க. ஓகேங்களா? இப்படி இந்த சைடு இருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சாரி, இப்படி வராது, ரைட் சைட்ல இருந்து எழுதுவாங்க. இந்த பக்கத்துல இருந்து எழுதிட்டு இப்படி எழுதுவான். ஓகே, இப்படி எழுதுவான். பட் நாம இப்படி எழுதுறோம். இப்போ இது பேஜ், இங்க எழுதி போயிட்டு இங்க ஸ்டாப் பண்ண உடனே திருப்பி இங்க ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க ஸ்டாப் பண்ணுவான், திருப்பி இங்க ஸ்டார்ட் பண்ணுவான். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கிலீஷ் புக்குக்கும் தமிழ் புக்குக்கும் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்பாங்க என்கிட்ட. தமிழ்ல நோட் பண்ணிக்கங்க, வல பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக, இங்கிலீஷ்ல ரைட் டு லெஃப்ட். ஓகே, சில புக்ஸ்ல தமிழ் புக் இங்கிலீஷ் புக்ல டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, கன்ஃபியூஸ் வேண்டாம். பொதுவாவே வல பக்கத்துல இருந்து இடது. ஓகே, ரைட் டு லெஃப்ட், திருப்பியும் ரைட் டு லெஃப்ட், இப்படிதான் இருக்கும். சில பகுதியில மட்டுமே தான் ரைட் டு லெஃப்ட் அப்படியே டேர்ன் பண்ணி இப்படி எழுதுவான், திருப்பி இப்படி எழுதுவான், திருப்பி எழுதுவான், திருப்பி இப்படி எழுதுவான், கண்டினியூவா வரும். சில பகுதியில ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், இப்படிதான் எழுதுவான். ஸோ ரெண்டு ஸ்டைலுமே பேன்ஸ்ட்ரோஃபெடான் தான். ஓகே, இண்டஸ் வேலியில இந்த மாதிரி இருக்குது. ஓகே, பட் த திங் என்னன்னா, மோஸ்ட்லி ரைட் டு லெஃப்ட், இது மட்டும் தான் மோஸ்ட்லி ரைட் டு லெஃப்ட் தான் காமன் ஆன்சர். ஓகே, பட் சில இடத்துல சில பகுதியில் மட்டும் தான் ரைட் டு லெஃப்ட், திருப்பி அப்படி லெஃப்ட் டு ரைட், திருப்பி ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா பொதுவா அதிகமா இதுதான் எடுத்துப்பாங்க, இதுதான் எழுதிப்பாங்க. ஸோ அதனால இதுதான் ஆன்சரா நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஒன்லி ரைட் டு லெஃப்ட். Okay, so the right to left and again left to right and again right to left. It is a Indus Valley civilization. People used the பேன்ஸ்ட்ரோஃபெடான் style or கஷோத்தி ஸ்கிரிப்ட் அப்படின்வாங்க. கஷோத்தி ஸ்கிரிப்ட்னா சித்திரை எழுத்து. இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சோ இல்ல இப்படி ரைட் டு லெஃப்டோ எழுதுறாங்க. எதை எழுதுறாங்கன்னா இதை தான் எழுதணும். இதுதான் வந்து, ஏன்னா இது நேம் கிடையாது, இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிம்பிள், சித்திரை எழுத்தாதான் எழுதிப்பாங்க. ஓகேங்களா? Got it? So fine. We done, I think. Dockyard ornamental எழுதிட்டேன், மொஹஞ்சதாரோ எழுதிட்டேன், ஹரப்பா செட்டடைட் பத்தி எழுதிட்டேன், சொல்லிட்டேன். ஓகே, எஸ். அண்ட் லாஸ்ட் டிக்ளைன், எப்படி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. That is the last topic. Okay, last, what's the time?
ஓகே ஓகே ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், நம்ம முடிச்சுக்கலாம் இதை. ஏன்னா அப்படியே பாதிலே விட்டோம், கொஞ்சோண்டு இருக்குது, இதுக்கு பாதிலே விட்டோம். ஓகே ஸோ லாஸ்ட் டிக்ளைன் எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே நம்பர் 1 வுடன் யூட்டென்சில்ஸ், அப்படியே எழுதிக்கிங்க. வுடன் யூட்டென்சில்ஸ் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர், நெருப்பில் மரத்தால் செய்யப்பட்ட வீட்டு உபயோக பொருட்கள். ஓகே யூட்டென்சில்ஸ்னா ஹவுஸ் ஹோல்டு டூல்ஸ். ஓகேங்களா, மரத்தால் செய்யப்பட்ட வீட்டு உபயோக பொருட்கள் வந்து அதிகமா எரிஞ்சு போனது நெருப்பால. ஸோ அதனால திருப்பி ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம், இதுவும் ஒரு காரணம். ஓகே அதுக்கப்புறமா டிக்ளைன், முக்கியமா வந்து இப்படி போட வேண்டாம். ஃப்ளட், வெள்ளம், வெள்ளத்தால அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அது ஒரு காரணம். ஸோ வெள்ளம் அப்படி வெள்ளத்தால் அழிஞ்சதுனால அண்ட் ஆல்சோ டிக்ளைன் ட்ரேடு, வணிகம் வந்து என்னாச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால பண்டை மாற்று முறை தாங்க, மணி எல்லாம் கிடையாது, பண்டை மாற்று முறையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னாச்சு, இதுவும் வந்து ட்ரேடும் பண்ண முடியல. ஓகே அடுத்தது முக்கியமானது சிவில் வார் அப்படின்னு வாங்க. சிவில் வார் அவங்களுக்குள்ளேயே கம்யூனிட்டிக்குள்ள நிறைய சண்டைகள் வந்து நடந்துட்டு இருந்து ஒருத்தக அடிச்சுக்கிட்டாங்க, அது ஒரு காரணம். ஓகே அண்ட் தென் லாஸ்ட் ஆரியன்ஸ் இன்வேஷன், ஆரியன்ஸ் இன்வேஷன், ஆரியர்களின் வருகை. ஓகே ஆரியர்களின் வருகை, இதனாலேயும் வந்து என்னாச்சு. எஸ் ப்ளீஸ், ஹலோ, ஓகே ஃபைன். சரி ஓகே வாட் இஸ் இட். ஓகே ஆரியர்களின் வருகை எப்போ டிக்ளைன் ஆச்சுன்னா 1900 காலத்துல, பிசிஇ காலத்துல டிக்ளைன் ஆச்சு. ஸோ முக்கியமான விஷயம் வுடன் யூட்டென்சில்ஸ் அழிஞ்சு போச்சு, வெள்ளம் வந்து மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிச்சு, ட்ரேடும் குறைஞ்சு போச்சு. ஓகேங்களா, சிவில் வார் வந்து சண்டை போட்டு முடிஞ்சு போச்சு. ஆரியன்ஸ் இன்வேஷன், ஆரியர்களோட வருகை வந்தனால மொத்தமா என்னாச்சு, இண்டஸ் வேலி பீப்புள் அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த லோவர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆஸ் பர் த தியரி படி தே ஆர் பிலாங்ஸ் டு இண்டஸ் வேலி பீப்புள். ஏன்னா ஓகே இங்க ரொம்ப டெப்தா போக வேண்டாம், பிகாஸ் வேதிக் வரும்போது இந்த விட்டதுல இருந்தா நம்ம பேச போவோம், அதனால அங்க பாத்துக்கலாம். ஓகே சோ ஃபைன். சோ இதோட இண்டஸ் வேலி பீப்புள் வந்து என்னாச்சு, கதை வந்து முடியுது, சிந்து சமவெளி நாகரிகம் கதை வந்து முடியுது. ஓகே சோ ட்ரேட் எப்படி பண்ணாங்க, முத்திரை வழியாக பண்ணாங்க. எப்படி சார் முத்திரை வழியாக பண்ணாங்க அப்படின்னா, we know that எப்படி சொல்லலாம் முத்திரை வழி அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிம்பிள். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரேட் பண்றேன், இது என்னன்னு பாருங்க, அந்த முத்திரையில இதை நான் சிம்பிள் வச்சுக்கோங்க. கரப்பாம்பூச்சின்றாதீங்க, அது சுகர் கேன். ஓகே சரிங்களா, சுகர் கேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே சோ இந்த சுகர் கேன் இவன் வந்து இந்த மாதிரி ஒரு முத்திரையை புகிச்சு அனுப்புறான், வணிகம் பண்றான். ஸோ ஃபுல்லாவே வந்து பார்ட்டர் சிஸ்டம், மணி கிடையாது. பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன மீனிங், பண்ட மாற்றும் முறை. ஓகேங்களா, பண்ட மாற்றும் முறை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு புகிச்சு அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. முதல் தடவை பார்க்கும்போது என்னடா ஏதோ ஒன்று போட்டு அனுப்பிச்சுக்கோங்க, நீங்க நினைக்க உங்க இமேஜினேஷன் என்னெல்லாம் தோணுச்சு இதை பார்த்த உடனே, சார் காக்ரோச் மாதிரி சார் வாட் எவர். ஓகே அந்த மாதிரி அவனும் நினைச்சுப்பான் ஃபர்ஸ்ட். ஆனா ஒன்ஸ் அதை ஓபன் பண்ணி ட்ரேடு வந்த புகையில ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி இருக்கு, என்னன்னா ஓகே ஒருவேளை சாப்பிட்ற புகழாக்கும் அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பான் போக போக. ஓகே அப்ப நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அனுப்பும்போது இதே மாதிரி புகிச்சுதான் அவனும் அனுப்புவான். ஸோ அப்ப அந்த மாதிரி எதுல பேசிக்கிட்டாங்க, சீல்ஸ் மூலியமா தான் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது. இப்போ ஏதோ ஒன்று இப்படி ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுறோம், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுறோம்னா இது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தெரியாது. அப்போ கம்யூனிகேட் பண்றதுக்கு பெஸ்ட் வே சீல்ஸ். ஓகே ஸோ ஃபைன், இப்படிதான் வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ இவ்வளவுதாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ மொத்தமா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி நீங்க என்ன பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்னா, நான் சிலது டிஸ்பிளே மட்டும் பண்றேன், அதை நீங்க போயிட்டு வீட்டில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே நம்ம கொஷின் ஆஸ்பெக்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஒன்றும் இல்லை, இருக்கிறத உள்ளேருந்து நான் வெளியே செப்பரேட்டா இந்த மாதிரி போத்துக்கேன். லோத்தல் அப்படின்ற ஒரு பகுதி, காளிபங்கன் அப்படின்ற ஒரு பகுதி, இது ஃபாஸ்டா நான் சொல்லிடுறேன். லோத்தல் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டொக்கியார்டு அப்படின்னு சொன்னோம், செயற்கையான கப்பல் கட்டுமான தளம். அதிகம் ஆர்ட் ஆஃப் டபுள் பகியல். ஓகேங்களா,
டபுள் பகியல் அப்படின்னா புதைக்கிற வழக்கம் தான். ஓகே, எப்படி சொல்றது, டபுள் பகியல்னா புதைச்சு பாக்ஸ் போட்டோ இல்ல அந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள புதைக்கிற வழக்கம். காட்டன் கல்டிவேஷன் இங்க இருந்ததா சொல்லப்படுது. காட்டன் கல்டிவேஷன். ஓகே அண்ட் ஃபைன். முக்கியமானது இந்த பாயிண்ட் நான் அப்படியே சொல்றேன், இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்ல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, ஃபைன். லோத்தல். ஸோ இதுல வந்து இது ஒண்ணு, இது எந்த இடத்துல இருக்குதுன்னா போகவா நதி. ஓகே, போகவா ரிவர் அந்த பகுதியில் தான் இருக்கு. இதை வந்து கண்டெடுத்தவர் யார் சார்னா எஸ்.ஆர். ராவ். இது புக்கில் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா கொஸ்டின்ஸ் வரும். எஸ்.ஆர். ராவ் 1957 தான் இதை வந்து இந்த சைட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, போகவா நதி, தமிழ்லயும் போகவா நதி, இதெல்லாம் அப்பந்த நேம்ஸ், இப்ப கிடையாது. அந்த நதியோட நேம்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இல்லை, அதனால போகவா நதி. இங்கதான் முதல் தடவை ரைஸ் கல்டிவேஷன் நடந்தது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் கல்டிவேஷன் இங்க தான் நடந்தது. காட்டன் கல்டிவேஷன் நாட் ஃபர்ஸ்ட், காட்டன் கல்டிவேஷன் இருந்துச்சு அவ்வளவுதான். பட் ஆனா ரைஸ் கல்டிவேஷன் இந்த இடத்துல தான் நடந்தது. ஓகேங்களா, இன்னும் 12 மினிட்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஓகே, இது ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேற என்ன ப்ராக்டிஸுக்கு, எவிடன்ஸ் ஆஃப் செஸ், பொழுதுபோக்கு. செஸ் சதுரங்கம் இப்ப செஸ் போர்டு மாதிரி இல்ல, நம்மளது வந்து பரமபதம், அதுக்கப்புறமா ஆடுபுலி ஆட்டம், இதுல இருந்து தான் அப்படியே டெவலப் ஆயிட்டு செஸ் அப்படின்னு சொல்றாங்க கதைப்படி. வாட் எவர் அந்த மாதிரி வந்துருக்கும்னு சொல்லிட்டு. பட் நாம எப்படி ஆனோம்னா செஸ் மாதிரியான ஒரு கேமை வந்து லோத்தல் பகுதியில பொழுதுபோக்கா உபயோகிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், பகியல்ஸ் பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் டொக்கேட் பார்த்தோம், காட்டன் பார்த்தோம். ஏன்னா காட்டன் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இப்பதான் அது எந்தெந்த தளம்னு பார்க்கும். சைட்ஸ் அப்படின்ற டாபிக்கே இதுதான், எந்தெந்த தளத்தல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபைன். போகவா நதி, லோத்தல் அப்படின்றது போகவா நதி குஜராத் பகுதியை சார்ந்தது. ஓகே ஃபைன், குஜராத் பகுதியை சார்ந்தது. ரைஸ் கல்டிவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரைஸ் கல்டிவேஷன் இங்க தான் நடந்தது, செஸ். அடுத்தது கலிபங்கன். ஓகே, காளிபங்கன் அப்படின்னு சொல்லலாம், ராஜஸ்தான் பகுதி. இது பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ராஜஸ்தான் பகுதி. வெல்ஸ் இன் எவ்ரியோஸ், கிணறு எல்லா வீட்டிலுமே என்ன பண்ணிருக்காங்க, காளிபங்கல் அதிகமா கிணறு. ஸோ இதுவும் கேட்பான். இண்டஸ் வேலி மக்கள் வந்து எல்லா வீட்டிலும் கிணறு. இப்ப கூட நீங்க நிறைய வில்லேஜ்ல பாப்பீங்களா, வீட்டுக்கு பின்னாடி வந்து குட்டி கிணறு இருக்கும்ல. பிகாஸ் அது எங்கிருந்து வருதுன்னா இங்கிருந்து வந்த டெக்னாலஜி தான் அது, இங்கிருந்து வந்த மெத்தடு தான் அது. ஓகேங்களா, ஸோ எல்லா வீட்டிலுமே என்ன இருக்கு, வெல்ஸுக்கு. அவன் பொதுவா சிந்து சமவெளி மக்கள் கிணறு வந்து எல்லா வீட்டிலும் கிணறு இருக்குன்னு கேட்டான்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. பர்டிகுலரா எந்த பகுதியிலன்னு சொல்லி கேட்டான்னா காளிபங்கன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா உட்டன் பிளஃப், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கலப்பை எதுல செய்யப்பட்டிருக்கு, மகத்தால் செய்யப்பட்ட உட்டன் பிளஃப். ஓகேங்களா, இது இந்த இடத்துல இருந்திருக்கு. ஃபைன். அடுத்த முக்கியமான வந்து பாட் பகியல். பாட் பகியல்னா பானையில் அடக்கம் செய்யும் முகை. பாட் படியல் அப்படின்னா பானையில் அடக்கம் செய்யும் முகை. ஓகேங்களா, இது எந்த நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காகடா நதி. அது போகவா, இது காகடா. இந்த நதி இப்பயும் இருக்குது, காகடா ரிவர். ஓகே, இண்டஸோடைய ட்ரிபியூட்டரி, கிளை நதி. ஓகே, இதை கண்டுபிடிச்சவர் வந்து யாருன்னா பிபி லால். பிபி லால் அப்படின்றவர் 1961ல. ஓகே, பிபி லால். வாட்ஸ் த டைம், 10 மினிட்ஸ் இருக்கு. ஃபைன், பிபி லால். அடுத்தது ஹரப்பா. ஸோ இது பாத்தீங்கன்னா ராவி நதி, ரவி நதி. ஓகேங்களா, கண்டுபிடிச்சவங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கொஸ்டின் கேட்டான். தயாகம் சஹானி. ஓகே, 1921ல கண்டுபிடிச்சாங்க. தயகம், DAYARAM, தயாகம் சஹானி. தமிழ்ல எழுதிக்கங்க அப்படியே, தயாகம் சஹானி. இது ராவி ரிவர், ராவி நதி. ஓகே, தயாகம் சஹானி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுல இங்க நான் எழுதுறேன் அகப்பாவை பத்தி. ஓகேங்களா, காட்டன் ஃபர்ஸ்ட் இங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. காட்டன் ஃபர்ஸ்ட் இங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. முக்கியமானது சிந்தி மொழியில. ஓகேங்களா, சிந்தி மீன்ஸ், சிந்தி மொழியில இதை வந்து பரீடு சிட்டி அப்படின்னுவாங்க. கிட்டத்தட்ட 40 தடைக்கு மேல எல்லா பல வருஷமா இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதுவும் அடுத்ததும் பரீடு சிட்டினா தமிழ்ல புதையுண்ட நகரம். ஓகே, புதையுண்ட நகரம். பரீடு சிட்டி மீன்ஸ் புதையுண்ட நகரம். ஓகே ஃபைன், ஹரப்பா. ஓகேங்களா, ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. இது இப்போ ப்ரெசென்ட் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான், ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, வேக இதுல பெருசா ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. எஸ், நெக்ஸ்ட் இதெல்லாம் புக்கில் இல்லை, இந்த நோட் பண்ணிக்கோங்க. லிங்கம் வந்து இங்க கண்டெடுத்திருக்காங்க, இங்கேயும் கண்டெடுத்திருக்காங்க. காளிபங்கம் இங்கேயும், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. லிங்கம் வந்து இங்கேயும் கண்டெடுத்திருக்காங்க. ஓகே, லிங்கம் பார்த்துக்கோங்க. அப்பனா சிவன் கான்செப்ட் வேறங்க. ஓகே, நம்ம கான்செப்ட் வேற. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் ஆக்சுவலா லிங்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க இண்டஸ் வேலி பீப்புள் படி. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் அப்படின்றது எதை குவிச்சாங்கன்னா, இந்த லிங்கம் அப்படின்றத ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் குகி.
ஓகேங்களா. தட் மீன்ஸ் வந்து மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கனை தான் வந்து இது சொல்றாங்க. ஓகே, அதாவது இப்படி இருக்கு லிங்கம், இது வந்து பெண் குகியா சொல்லப்படுது, இது ஆண் குகியா சொல்லப்படுது. ஓகே, லிங்கம் அப்படின்றது வந்து ஆண் குகி. நிறைய பேர் சொல்லுவாங்க பேலஸ் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு, கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா பேலஸ் அப்படின்னா ஆண் குகியை வழிபடுறவங்க சொல்லுவாங்க. அதுல அசிங்கப்படத்துக்கு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஒரு ஜென்ரேஷன் டெவலப் பண்றது, சிவிலைசேஷன், அதாவது மக்களோட ரீப்ரொடியூஸ் பண்றதுன்றது செக்ஷுவல் கான்டாக்ட் தான். ஓகேங்களா. அப்போ இது அவனுக்கு அது என்னன்னு தெரியாது. பட் ஆனா இது மூலியமா, இந்த ஆண் குகி மூலியமா ஏதோ ஒண்ணு உருவாகுது அப்படின்றத மட்டும் தான் உருவாக்க முடியுதுன்னு அப்படி யோசிக்கலாம். ஓகேவா, அந்த ஒரு எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்குது. அப்ப இந்த உகுப்போட மீனிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவன் கடவுளா வழிபட்டான். ஓகே, அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்போ லிங்க வடிவம் அப்படின்றது அந்த பசுபதி மகாதேவ் அப்படின்றா. ஆக்சுவலா நம்ம கதைப்படி என்ன சொல்றாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் ஸ்டில் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, இந்த வாட் இஸ் இட், சிவன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எ காட், இட்ஸ் அ யோகி. ஓகே, இஸ் தி ஃபர்ஸ்ட் பீப்புள். ஓகே, தமிழ் ஏன்னா தமிழ் தான் மூதாதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அப்படி அதபடி என்ன சொல்றாங்கன்னா, சிவன் அப்படின்றது முதல் ராஜா, முருகர் அப்படின்றது அதை தொடர்ந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிவனும் முருகனும் வந்து இட்ஸ் நாட் காட், இட்ஸ் அ கிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நம்ம வழக்கம் வந்து கடவுளை, எந்த கடவுளையும் வழிபடல. ஓகேங்களா, மூதாதைய வழிபடுறதா வழக்கம். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் முருகன் அப்படின்றது வந்து முப்பாட்டன். ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதுல தெளிவா ஒண்ணு புரியுது, இந்தியாவே வந்து ரெண்டா பிரிச்சிருங்க. ஓகேவா, நார்த்து சவுத்து. என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸோட மேக்சிமம் கலப்பை, சவுத் ஃபுல்லா திராவிடியன். ஓகேங்களா, பியூரிட்டி, நம்மளுடைய இந்த லேண்டோட இண்டிஜினியஸ் பீப்புள், இந்த லேண்டோட சேர்ந்தவங்க. ஆரியன்ஸ் இது ஃபுல்லா நார்த்தன் பீப்புள். இந்த எவிடன்ஸ் எவ்வளவோ சொன்னாங்க, ஆரியன்ஸ் ஒத்துக்கல, கிடையாதுன்னாங்க. பட் ஆனா ஜெனட்டிக் டேட்டான்னு ஒன்று வந்து ரீசெண்டான சயின்டிபிக் அப்ரோச் இது. ஜெனட்டிக் டேட்டா, மரபணுவை சோதிச்சு பார்க்கறது அந்த மாதிரி. ஏன்னா குரங்குல இருந்து இப்ப வரைக்குமே டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா எல்லாமே ரெக்கார்டு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஜெனட்டிக்கோட அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஓகே, அதில் என்ன சொல்லலாம், மரபணு வச்சு செக் பண்ணதுல நார்த்தன்ஸும் இந்த ஆரியன்ஸ் சொல்லக்கூடிய நார்த்தன் பீப்புளும், நார்த் இந்தியாவில் இருக்கிற பீப்புளும், ஆரியன்ஸ்னா ஃபுல்லா இரானியன்ல இருந்து வந்த பீப்புள். ஓகேங்களா, அவங்களுடைய மரபணுவும் ஒத்து போகுது. மேக்சிமம் கொஞ்சம் தான் மாறி இருக்கும், ஆனா வந்து ஒரு 70% சிமிலர் ஆகுது. ஓகேங்களா, ஆனா இவந்துமே கம்பேர் பண்ணீங்கன்னா 80% டிஃப்ரெண்ட் ஆகுது. யாரு, சதர்ன் இந்தியாவும் நார்த் இந்தியா. அப்போ ஒரே கண்ட்ரிக்குள்ள 2 வகையான முரண்பாடான ஜெனடிக் இருக்குது, 1-2 தான் பரவாயில்ல, அவ்வளோ மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் இருக்குதுன்றது கம்ப்ளீட்டா வேக் ஒன்றுன்றது முடிவுக்கு வந்தாங்க. இதுதான் எவிடன்ஸ். ஓகே, ஆரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், திராவிடியன்ஸ். ஆனா இந்த திராவிடியன்ஸும் இந்த இண்டஸ் வேலி பீப்புளும் ஒத்து போகுது, நிறைய சிமிலர்ல. இதுதான் கதையே. இப்போ இவன் இண்டஸ் வேலி மெகாலித்திக், ஓகே, இவனும் ஒன்னா இல்ல இவனும் அவனும் ஒன்னா, இல்ல இங்க இருந்து இங்க போனவனா, இல்ல இங்க இருந்து இங்க வந்தவனா தான் டிஃபரன்ஸ். இதுல தெளிவா தெரிஞ்சது, இவன் நம்ம நாடே கிடையாது, வெளியேந்து வந்தவன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. இதை நம்ம மெகாலித்திக்லயும் பேசுவோம், ஏன் வேதிக்லயே பேசுவோம், இது அவங்களோட கண்டென்ட்லயே பேசுவோம். ஓகே, ஹரப்பா. அண்ட் தென் லாஸ்ட் இன்னொன்னு வந்து பார்த்தா மொஹஞ்சதாரோ. இதை நோட் பண்ணிக்கோங்க. கிரேட் பாத் பார்த்தாச்சு, கிரேட் கனகி பார்த்தாச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. இங்க பிரான்ஸ் இமேஜ் டான்சிங் கேர்ள், அந்த டெரகோட்டா இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் இருந்துச்சு. சீல் ஆஃப் பசுபதி மகாதேவ் இங்க பார்த்துருக்கோம். ஓகேங்களா, உமன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவை சிந்தியில என்னன்னு நினைப்பாங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னுவாங்க. அது வந்து பகீடு சிட்டி, புதையுண்ட நகரம். இது மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னா இடுகாடு மேடு அல்லது சுடுகாடு மேடு. ஓகே, இடுகாடு மேடு அல்லது சுடுகாடு மேடு. இந்த பாயிண்ட்டும் அந்த அகப்பால பார்த்த பாயிண்ட்டும் பல தடவை கேட்டாச்சு. ஓகேவா, ஸோ ஃபைன். 4 நிமிஷம் தான் இருக்குது, பட் நம்ம ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம். இதோட முடிஞ்சுது. நான் இது மட்டும் டிஸ்பிளே பண்றேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. எஸ், அதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது கொஷின்ஸ் தான். பட் இதுக்கு மேலே நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 10 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு டைம். ஏன்னா அடுத்த செஷன் ஆகும்போது இதுவாகும், இங்கன்ட்டு இல்லை, மற்ற பேட்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு, புக்ல இல்லாததையும் கொஞ்சம் சேர்த்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த டாப்பிக்கை ஒரு கிளான்ஸ், ஏன்னா கூடவே படிச்சுட்டு வரணும். ஏன்னா நீங்க லூஸ் விட்டீங்க அப்படின்னா மொத்தமா போச்சு. ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்கோ. ஸோ இப்போ உங்களுக்கு கண் புரிஞ்சிச்சுல, நோட்ஸ் நீங்களா தானே எடுத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு எந்த
டிஃபிகல்டிஸுமே இதுல இருக்காதுங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் உட்காந்து என் நோட்ஸவே படிங்க. 11th புக் மொத்தமா இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. சில கதை மட்டும் நான் வாயில சொல்லிப்போ அதை நோட்ஸா கொடுத்துக்க மாட்டேன். ஓகே, அதனால அதை ஓகே பண்ணிக்காதீங்க, அதை ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகே, மற்றது 6th புக், 9th புக், 11th புக் நான் சொல்லாத ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஈகன்ட்டே இருக்கும். ஏன்னா 100% புக்கில் இருக்கிறதே வந்து கம்ப்ளீட்டா கொடுக்க முடியாது. ஆனா 95% நான் கவர் பண்ணிட்டேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் 95% கவர் பண்ணிட்டேன். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என் நோட்ஸ்ல இருக்கும், நீங்க ஒகே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நீங்க படிச்சுட்டு வந்து நாளைக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம கொஷின்ஸை வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, திருப்பியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஆளே காணோம் சாட்ல. ஓகே ஃபைன், சரிங்களா? சார் வீடியோ இஸ் blank PPT. ஓகே ரைட். ஓ மை காட், கீழே சாட் இவ்வளோ இருக்குதா? எஸ்டர்டே கிளாஸ் எப்படி பார்க்குது சார்? ஓகே, ஆக்சுவலாக இப்போதாங்க நான் ஸ்கால் பண்ணாதான் கீழே சாட்டே தெரியுது. நான் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த சாட் இவ்வளோதான் இருக்கு. லாஸ்ட் நோ இஷ்யூஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். சாரி சார், வீடியோ இஸ் blank PPT. ஓகே எஸ், blank PPT சிலது கண்டென்ட் இருக்கும், சிலது கேப்ல இருக்கும். எஸ்டர்டே கிளாஸ் எப்படி சார் பார்க்கறது? நீங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு நம்பர் எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு, இந்த ஐடி எல்லாம் கொடுத்துப்பாங்க. அதுதான் சப்போர்ட் டீம். அவங்களுக்கு நீங்க இமெயிலோ இல்ல கான்டாக்டும் பண்ணலாம் தாராளமா. ஓகேங்களா? ஃபைன் சார், சாரி சார், நோ இஷ்யூஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ இஸ் blank PPT. வீடியோ இஸ் blank PPT. யூ ஷேரிங் எனி PPT? ஓகே, இல்லைங்க இவ்வளவுதான். இதை நான் அப்படியே பிபிடியா PDF கூட கன்வெர்ட் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்டர்டே ஐம் நாட் அட்டெண்டன்ஸ் கிளாஸ். எஸ்டர்டே அட்டன் பண்ணாத ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வந்து அந்த கண்டென்ட்ல கேட்டு அவங்க உங்களுக்கு கோடு அனுப்புனாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டே கேட்டா அவங்க ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே, நேற்று கிளாஸ் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ஃபைன். 7:34. ஓகே, so it's my first class, so no problem. Can you share the content contact number of coordinator sir? ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் சார். பிபிடி ரெக்கார்டட் வீடியோ நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் வந்த வகாதா சார். ரெக்கார்டட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, நோ வரிஸ். ஓகே ஃபைன் சார், நோ ரெக்கார்ட் வீடியோ இருக்கு சார். நேற்று உள்ள கிளாஸ் வீடியோ ஓகே, இதுதான் கேட்டிருக்கீங்க எல்லாமே. ரேஷியோ கிராம் ரேஞ்ச் சார், ரேஷியோ கிராம் எஸ், கிராம் ரேஞ்சில் சொல்லியிருக்கு. ஒன்ஸ் அகெயின் மெசபோட்டோமியா. ஓகே, ஒன்ஸ் அகெயின் லிட்டில் ஸ்லோ ப்ளீஸ். ஓகே டன், இப்போ தான் பார்க்கேன், இட்ஸ் மை மிஸ்டேக். ரிப்பீட் ஒன்ஸ் கிளியர் அகெயின் அண்ணா. சாரிங்க, பிகாஸ் நான் அந்த சேட்டே நான் கவனிக்கல. ஏன்னா நான் அந்த சேட் ஸ்கால் நீங்கள் கீழே பண்ணிருக்குது வந்து நீங்கள் ஸ்கால் பட்டனே காட்டல எவ்வளோ நேரமா. ஸோ கடைசி மெசேஜ் அதை நான் அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு இருக்கேன். எதுவுமே இல்லைன்ட்டு நான் பான்னு எடுத்துட்டு இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடும். ஸோ ஓகே, ஒரி பண்ணாதீங்க சார். வீடியோ இஸ் நாட் விசிபிள், வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? தமிழ் புக் நடத்துங்க சார். தமிழ்ல புக் நடத்துங்க சார். பிக்கே வியூ ஆகல சார், வாட்ஸ் த ப்ராப்ளம்? தயவு செஞ்சு தமிழ் புக் நடத்துங்க சார். தமிழ் புக். ஓகே, கியூபிக்கல் செட் ஃபவுண்டட் விச் பிளேஸ் சார்? ரோடி செட். சாரி, கியூபிக்கல் ஃபவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெசபோட்டோமியா தான். ஓகேங்களா, மெசபோட்டோமியா. வாட் இஸ் இட், அந்த ஜாக் மட்டும் தான் ஓமன், மற்றது எல்லாமே மெசபோட்டோமியால கிடைச்சது. ஓகேங்களா சார், தயவு செஞ்சு தமிழ் புக் நடத்துங்க சார். தமிழ் புக்னா தமிழ்ல கண்டென்ட் கேட்குறீங்களா? தமிழ்ல தாங்க ஃபுல்லாவே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா சார், ஃபைன். உங்க ஃபேஸ் தான் சார் தெரியல. ஓ ஓகே, இது வந்து கொஞ்சம் ஓகே ஃபைன், இது நாளைக்கு பார்த்துக்கலாம்.